அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமின் நபியீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வரலாற்று சிறப்புமிக்க ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்களுடைய தர்பாரில் நடைபெறக்கூடிய மீலாது பெருவிழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மீலாது கமிட்டினர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய தல சிறந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையின் தூணாக இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரண வேளையிலும் மண்ணறையிலும் ஹவுதுல் கௌசரிலும் சொர்க்கத்திலும் சிராத்தி முஸ்தகீம் பாலத்திலும் மீசானிலும் அவர்களோடு அருகில் இருக்க செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஒரு சிரமமான ஒரு தலைப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்பது ஒரு சோதனையான, ஒரு மூமின்களுக்கு ஒரு சோதனையான நாட்கள். அந்த வரலாற்றை படிக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் மற்ற வரலாறுகளை போல அல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை பார்க்கிற பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்களை, அந்த 10-18 நாட்கள், அதிலும் குறிப்பாக கடைசி சில நாட்கள் அவர்களுடைய சிரமங்களை, இந்த உம்மத்திற்காக பட்ட கஷ்டங்களை, அந்த சக்கராத்துடைய நிலையிலும் இந்த உம்மத்தினுடைய நிலையை கண்டு கஷ்டப்பட்ட அந்த நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது கலங்காத கண்களும் கலங்கிவிடும், இலகாத இதயங்களும் இலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அற்புத நிகழ்ச்சி. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பெருமானாருடைய உம்மத்து என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெருமானாருடைய மரண நிலையை கண்டிப்பாக அந்த வரலாறை தெரிய வேண்டும். அது தெரிகிற பொழுதுதான் நம்முடைய சோதனை நமக்கு சாதாரணமாக தெரியும். உலகத்திலே சோதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அந்த சோதனை காலகட்டங்களில் நம்முடைய மன தைரியம், நம்முடைய மன ஆறுதல் அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக பெருமானாருடைய மரண வரலாறை படித்தவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் நம்ம உலகத்துல, ரசூலுல்லாஹ்வே உலகத்தை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நம்முடைய மனசு ஒரு ஆறுதல் தைரியம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இந்த சஹாபாக்கள் எந்த அளவு உயிராக இருந்தார்கள் என்பதை நன்கு அறிவார். ஏனென்றால் சஹாபாக்களுடைய கைகளில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையிலே சஹாபாக்கள் உறுதிமொழி எடுத்தார்கள், பைஅத் எடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன யுபாயிஊனக தஹத ஷஜரா. ரசூலுல்லாஹ்வுடைய உம்ரா பயணத்துல நடந்த அந்த செய்தி. ஒரு கருவேல மரத்தடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் நோக்கி கட்டளை இடுகிறான், நீங்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும். சும்மா எல்லாரும் நான் உங்க சொல் போயிட்டு கேட்பேங்கிறதல்ல. எல்லாரும் சஹாபாக்கள் என்ன உறுதிமொழி எடுத்தாங்க தெரியுமா? எங்க உயிர் உங்களுக்கு, எந்த சூழலிலும் இந்த உயிரை உங்களுக்காக கொடுப்போம். உங்களுக்கு ஆபத்து என்றால் உங்களை சுத்தி நின்று எங்க உயிரை விடுவோம். ஃபர்ஸ்ட் அதான் பாயஅத்துக அலா நஃப்ஸி, என் உயிரை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் நாயகமே. இதான் பையத், உறுதிமொழின்னா அதான் உறுதிமொழி.
சும்மா பேருக்கு அளவுக்கு நடக்கவில்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பார்த்து ஒரு சுப செய்தி சொல்றான் பாருங்க. எத்தனையோ தொழுதாங்க, தொழுதுக்கெல்லாம் சுப செய்தி சொல்லப்படல. அங்க நோன்பு வச்சதுக்கெல்லாம் சுப செய்தி சொல்லப்படல. சஹாபாக்களுடைய வணக்கங்களுக்கெல்லாம் சுப செய்தி சொல்லப்படல. என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் லக்கது அலி அல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்து விட்டது, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டது. யாருக்கு தெரியுமா? இது உனக்கு தகத்த ஷஜரா, உங்கள் கையிலே யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்தார்களோ நாயகமே, அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தையும் தாண்டி தான் அல்லாஹ்வுடைய பொருத்தங்கிறது. சமீபத்துல என்னுடைய மாணவிகளுக்கு சொர்க்கத்தை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு வந்தேன். சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் சுகமாக இன்பமாக இருக்கும் பொழுது எல்லா சுகத்தையும் கொடுத்த பிறகு அல்லாஹ் கேட்பானா, இதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தரட்டா? நீங்க எந்த சுகத்தை சொர்க்கத்திலே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த சுகத்தை விட ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரா ஒரு சுகத்தை தரட்டா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவர்கள் சொல்லுவார்களா, யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய சொர்க்கத்துல நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை விட சுகத்தை விட வேற என்ன சுகம் இருக்கு? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோமே, இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய திருப்தி, என்னுடைய திருப்பொருத்தம். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நல்ல அமல் செய்தவர்களுக்கு ஹுஸ்னா சொர்க்கம் உண்டு, வ ஜியாதா இன்னும் எக்ஸ்ட்ராவும் உண்டு. அந்த எக்ஸ்ட்ரா என்பதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தின்னு எழுதுவான். நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவா நாங்களும் உன்னை பொருந்திக் கொண்டோம் ஆண்டவா. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது சொர்க்கத்திலே கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால தான் அல்லாஹ் சொல்வான், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், ஒரு சிறிது அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது ஆக பெரியது. பாருங்க, ஒரு கணவன் தன் மனைவியினுடைய பொருத்தத்தை பெறுவது கஷ்டம். ஒரு பிள்ளைகள் தாய் தந்தையினுடைய பொருத்தத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களுடைய பொருத்தத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது அடியார் அல்லாஹ்வுடைய பொருத்தங்கிறது சாதாரணமாக கிடைக்காது. சொர்க்கத்தை மிஞ்சிய ஒரு சுகம் அது. அது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கை மீது சத்தியம் செய்த உடனே உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்தான். சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய அந்த பொருத்தத்தை இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணாங்க பாருங்க, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனாலதான் பாருங்க, பத்ர் போர்ல கல்யாணம் முடிக்காத சின்ன பையன்கள்லாம், சிறு வயசு சிறுவர்கள் எல்லாம் கொண்டு வெட்டுப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கல்யாணம் முடிச்சவங்க இல்ல, சின்ன பிள்ளைங்களும் நிறைய இருக்கிறாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுக்கா உயிரை கொடுக்கணுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நம்ம மீது எவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம வஃபாத்தாயிருவோம்னு தெரியும். ஏன்னா கியாமத்து நாள்ல ரசூலுல்லாஹ் பத்ர் போர் அன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு இவன் இந்த இடத்துல இறந்து கிடப்பான், அபூஜஹில் இந்த இடத்துல இறந்து கிடப்பான், இவன் இங்க இறந்து கிடப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி உலகத்திலே குழப்பவாதிகள் எப்பொழுதெல்லாம் யார் வருவார்கள் யார் அழிவார்கள் என்று சொன்ன நபிக்கு நாம எப்போ வஃபாத்தாகவும் தெரியாதா? தெரியும். ஆனால் வெளிப்படையாக சொன்னால் சஹாபாக்களுடைய இதயம் நின்றுவிடும், அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. சில நேரத்துல டாக்டர் கூப்பிட்டு சொல்வார் உண்டு, இந்த பேஷண்ட்டுக்கு நெருக்கமான ஆள் யார், யார்ட்டையும் சொல்லாதீங்க, மனசை தைரியப்படுத்திருக்குங்க, ஆள் கொஞ்சம் நிலைமை மோசம்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதை கேட்ட உடனே நிலைவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, தன்னுடைய மரணத்தை சூசகமாகவே முதலே என்ன செய்யிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சூசகமா சொன்னாங்க, வெளிப்படையா சொல்லல. நான் இத்தனாம் தேதி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வந்து கிபி 633 ஜூன் மாசம் 8ஆம் தேதி. ரசூலுல்லாஹ் சொல்லல என்னுடைய 63வது வயசுல நான் வஃபாத் ஆயிருவேன். ஆனா சஹாபாக்கள் சொன்னாங்க. பத்ர் உஹது போருக்கு போகும்போது ஜாபீர் ரலியல்லாஹுடைய வாப்பா சொன்னாங்க, மகனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், நான் முதலில் கொல்லப்படுவேன், நாளைக்கு முதல்ல விழுற தலை என் தலையாத்தான் இருக்கும். ஜமல் யுத்தத்திலே சொன்னார்கள் சுபைர் ரலியல்லாஹு, மகனே நாளைக்கு நான் தான் அநியாயமா வெட்டுப்பட்டு முதலில் கொல்லப்படுவேன். ஒரு சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா நான் வஃபாத்தாகுவேன்? சொன்னால் சஹாபாக்களால் தாங்க முடியாது. அதனாலதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரண செய்திய நிறைய பேர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியமான யாருக்கு கலீஃபாக்கள், 4 கலீஃபாக்கள், இந்த 4 கலீஃபாக்களும் கனவு கண்டாங்க. ஒவ்வொருத்தரும் கனவு கண்டாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவு என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பா அப்படி கீழே விழுற மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய தலையில இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பா கீழே விழுற மாதிரி கனவு கண்டாங்க. கனவுல ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பா கீழே விழுந்தோன்னா அந்த தலப்பாவை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலையில யார் வைக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி வைக்கிறாங்க. இதுதான் ஒரு கனவு. காலையில ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நாயகமே இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துன்யாவில் இருந்து நிரந்தர உலகத்திற்கு நான் பயணம் செய்ய போகிறேன். இதுதான் இந்த கனவுக்கு விளக்கம். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடிய மோதிரம், அந்த மோதிரத்துக்கு ஒரு அச்சு இருக்கும். வெளிநாட்டுக்கு லெட்டர் எழுதும் போது ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டதே எதுக்குன்னா, சீல் இல்லாத மோதிரங்கள் முட்டை கடிதத்தை அரசர்கள் பார்க்க மாட்டாங்க. அதனாலேயே ஒரு வெள்ளி மோதிரம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு அச்சு போட்டு மோதிரம் போட்டிருந்தாங்க. அதுல உள்ள அந்த அச்சு கீழே கலந்து கீழே விழுற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டாங்க. கனவு கண்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நாயகமே இப்படி ஒரு கனவு கண்டேன். நபி அவங்க சொன்னாங்க, அல் அம்பியாவு குல்லுகும் கல் காத்தம், எல்லா நபிமார்களும் மோதிரத்தை போல, நான் அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய அச்சை போல. பயணம் செய்யக்கூடிய மறுமை பயணம் செய்யக்கூடிய மோதிரம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மறுமை பயணத்துக்குண்ட நேரம் நெருங்கிட்டு அப்படின்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கனவின் மூலமாக சூசகமாக தெரிவித்தார். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை பத்தி எழுதும்போது முதல்ல இந்த விஷயத்தை தான் எழுதுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மடியில குர்ஆன் வச்சிருக்கிறாங்க. அந்த குர்ஆன் பேப்பர் திடீர்னு ஒரு காற்று அடிச்சு அப்படியே பறக்குது. இதை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நாயகமே என் மடியில குர்ஆன் வச்சிருக்கிறேன், அந்த குர்ஆன் ஒரு காற்று அடிச்ச உடனே அப்படி பேப்பர் எல்லாம் பறந்து போகுது நாயகமே. அப்ப சொன்னாங்க, எனக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனுங்கிறது வானத்திலிருந்து வந்த இறைவனுடைய வகை, இறை செய்தி அல்லவா, அது நின்று விடும். எப்படி பறந்து விடுமோ, உன் மடியில இருந்து எப்படி பேப்பர் பறந்து விடுகிறதோ அது போல எது நின்று விடும், இனிமேல் நான் வஃபாத்தாயிருவேன், எனக்கு ஜிப்ரீல் வரமாட்டார் என்பதுதான் அதுக்கு விளக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உருக்கு சட்டை போர்க்களத்துல போடுவோம்ல போர் கவசம், அந்த உருக்கு சட்டை கலண்டு கீழே விழுகிறது, பூமியிலே விழுகிறது என்று சொன்னாங்க. நான் நிர்வாணமாக நிக்கிற மாதிரி கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே ஆயுத பாணியாக நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக நிர்வாணமாக நிற்கிறதாக கனவு கண்டேன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய பலமே நான் தான், உன்னுடைய சக்தியே நான் தான். உன்னுடைய உருக்குச்சட்டை விழுகிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பலமே யாரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னுடைய சக்தியே நான் தான். என் மரணத்தின் மூலமாக உன் சக்தி நீங்கிவிடும், உன்னுடைய பலம் நீங்கிவிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் நிதானமா இருந்தாங்க. மற்ற 3 கலீஃபாக்கள் நிலை தடுமாறிட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப கூடவே ரசூலுல்லாஹ்வுடைய சிறுபிராயத்தில் இருந்து தப்சீர்ல எழுதுவாங்க, ஒரு நீச்சல் குளத்துல மக்காவில ஒரு நீச்சல் குளத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒன்னா என்ன செய்தாங்க, உளுந்து விளையாண்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருடைய கழுத்துல இருந்து விளையாண்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன புள்ளியில இருந்தே கூட இருந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அசைவுகள் சொல்லுவாங்களே, சாடை அறியாதவன் சர்வ முட்டாள். ரசூலுல்லாஹ்வுடைய அசைவை கூட கண்டுபிடிக்கக்கூடியவர். ஆனா மன தைரியமானவர், யார்கிட்டையும் எதையும் சொல்லாம தைரியமா மனசுல வச்சிருந்தாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு வாயிலிருந்து பேசிய பேச்சே வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் மையத்தல்ல அப்படின்னு அது பின்னால நம்ம சொல்லுவோம், இவர்கள் மூத்தாகவில்லை, மூத்தானாலும் சொன்னா அவன் மூத்தாக்கி போடுவேன் என்று நிலையை தடுமாறிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்த இடத்துல எழ முடியல, அவர்கள் கை கால் வேலை செய்யல. அதிர்ச்சியில அவங்கள்ட்ட உட்கார்ந்தவங்க எஞ்சிக்க முடியல. சொன்னாங்கல்ல, என் பலமே நீங்க தான் சொன்னாங்கல்ல,
என்னை நீ உன் கேடையும் கீழே விழுதுன்னா உன் சக்தியே நான் தான். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானவன பள்ளியாசலுக்கே வரல. புகாரி ஷரீஃப்ல எழுதுவாங்க 6 மாசமா அவங்க பள்ளியாசலுக்கு தொழவே வரல. எல்லாரும் என்ன விளங்கிட்டாங்க, நமக்கு ஆட்சியை கொடுக்கல, அதனால அவங்க பள்ளியாசலுக்கு வரல. எதிர்கட்சிகள் மாதிரி நமக்கு குடும்பத்தினருக்கு நான் தான் மருமகன், எனக்கு ஆட்சியை தரல, அதனால அவர் வரலன்னு விளங்கிக்கிட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் வீட்டுல போய் சந்திச்சாங்க. சந்திக்க போய் சொன்னாங்க, கலீஃபா நீங்க என்ன தப்பா எடுக்காதீங்க, நீங்க எல்லாம் சாதாரண, என்னை விட இஸ்லாத்துல சீனியர், நீங்க எனக்கு ஆட்சி கிடைக்கல என்பதற்காக நான் பள்ளிவாசலுக்கு வராம இல்ல. 6 மாசமாக ரசூலுல்லாஹ்வுடைய துக்கத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. 6 மாசமாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணத்தை என்னால தாங்க முடியல. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு வளர்த்ததே ரசூலுல்லாஹ் தான். ஒரு வகையில மருமகன், ஒரு வகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகன். அதனால எனக்கு இந்த உலகமே எனக்கு வாழ்றது எதுக்கு, அதனால நான் வரலையே தவிர மற்றபடி உங்க ஆட்சியை புறக்கணிச்சு வரலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே என்ன செய்தாங்க, அவங்கள 2வது கூட்டு பள்ளியாசல் பையத்தை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பல மாசங்களா பாதிப்பு. அதான் சொன்னாங்க, இது சக்தியே நீங்க தான் சொன்னாங்கல்ல. இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன அப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு கனவு கண்டாங்க. பூமியிலிருந்து ஒரு நிலவுங்கிறது வானத்துல தானே இருக்கும், நிலவு தரையிலிருந்து ஒரு நிலவு வானத்துக்கு பறக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அப்பவும் சொன்னாங்க என்னுடைய மரணம் தான் சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டாங்க. தன்னுடைய மடியில 3 சந்திரன் கீழே விழுற மாதிரி, தன்னுடைய மடியில எத்தனை சந்திரன்கள், 3 சந்திரன் விழுற மாதிரி கனவு கண்டாங்க. பாப்பாட்ட சொன்னாங்க, என் மடியில 3 சந்திரன் விழுற மாதிரி கனவு கண்டேன். சொன்னாங்க, என்ன நான் பின்னால சொல்றேன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் எப்பொழுது அவங்க வீட்டுல அடக்கப்பட்டாங்களோ அப்பதான் சொன்னாங்க, உன் மடியில சந்திரன் விழுற மாதிரி கனவு கண்டியே, உன்னுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டதைத்தான் நீ கனவு நிலவு விழுந்ததா கனவு கண்டேன். பாருங்க 3 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க, 3 சந்திரன். ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டிருக்காங்க. 3 சந்திரன் என் மடியில விழுற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு முந்தையே பார்த்துட்டாங்க. ஆக உன்னுடைய வீட்டிலே மிகச்சிறந்த ஒருவர் அடக்கப்படுவார் என்பதை முன்னாலே ஆயிஷா நாயுடைய கனவுலேயே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத், இது ஹதீஸ்லேயே வரும். இது பைஹகி இமாமுடைய வரலாறுலேயே இதை சொல்லி காட்டுவாங்க. இப்படி தன்னுடைய மரண செய்தியை அல்லாஹு தாலா சில முக்கியமான குடும்பத்துல சில பேர்களுக்கு, 4 கலீஃபாக்களுக்கு, ரசூலுல்லாஹ் பிரியமாக இருந்த ஆயிஷா அம்மாவுக்கு இப்படி எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். எதனாலனா முன்னாலேயே ஒரு துன்பத்தை முன்னாலேயே தெரிஞ்சிட்டா நம்ம அதுக்கு தயாராகிருவோம்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹது போர் நாளைக்கு தோல்வி அடையும், நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய உஹது போர் நாளைக்கு தோல்விதான் அப்படிங்கிறத நாசூக்கா சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? துல்பிகார் என்னுடைய வாள் ஒடிவதாக நான் கனவு கண்டேன் சொன்னாங்களா இல்லையா? முஸ்லிம்களுக்கு ஒரு பலத்த சோதனை இருக்கு. ஏன்னா நாளைக்கு சோதனை இன்னைக்கே தயாராகிக்கணுங்கிறதுக்காகவே, தைரியமா இருக்குன்றதுக்காக சொன்னாங்களா இல்லையா? அதே போல இப்படி முக்கியமானவர்களுக்கு சஹாபாக்களுக்கு கணவன் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்தியது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு அதை நாசூக்காக விளக்கிட்டாங்க. புத்தி உள்ளவங்க விளங்கிக்கங்க. அதுல ஒரு செய்தி தான், ஆஷூராவுடைய அன்று மதீனாவிலே அனைவர்களும் நோன்பு வைப்பதை பார்த்த பொழுது, எதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க, அதனால யூதர்களாகிய நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் சொன்ன உடனே, உங்களை விட நாங்க தகுதியான ஆளு மூசா நபியை பின்பற்றுவதற்கு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் இருந்தால் நான் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் இருந்தால் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் ஹயாத்தை. அப்ப நான் இருக்க மாட்டேன் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டினான். அதே போல எல்லா வருஷமும் 10 நாள் ஈத்திகாஃப் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன் என்பதை விளக்குவதற்காக அந்த வருஷம் வளமைக்கு மாத்தமாக பிற 10ல இருந்து ஈத்திகாஃப் 20 நாள் ஈத்திகாஃப்க்கு ஆரம்பிச்சாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் சுமார் 23 ஆண்டுகளாக 24,000 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொண்டு வந்தாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனை ஒரு வருஷம் என்னைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினாலும் இந்த ரமலான்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த வருஷம் உள்ள இறங்கின ஆயத்தை மொத்தமா தொகுப்புரையாக ஓதி காட்டுவாங்க.
அந்த வருஷம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா 5 ஆயத்தா இறங்கினாலும் அந்த வருஷம் ரமலான் நினைச்சுவாங்க, இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற என்ன ஆயத்து இறங்கி இருக்கிறத தொகுத்து மொத்தமா ஓதி காட்டுவாங்க. ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வஃபாத்தான வருஷம் 2 முறை ஓதி காட்டினாங்க. அப்போ அடுத்த வருஷம் இருக்க மாட்டேங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இது உணர்த்தி காட்டியது. அதே போல இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஆயத்துல என்ன இருக்கு? வெளிப்படையா பார்த்தால் மக்கமா நகர் வெற்றி பெற்று விட்டால் நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அவ்வளவுதான் இருக்கு அந்த ஆயத்துல. அந்த ஆயத்துல என்ன இருக்கு? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றியும் மக்கா வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் தான் இருக்கு. அதைத்தான் நாம விளங்குவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மந்திரிகள் பத்ர் சஹாபாக்களுடைய மந்திரி சீட்டை ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க. சில மக்காவாசிகள் மதீனாவாசிகள் கேட்டாங்க, அன்சாரி சஹாபாக்கள், எங்க சிறுவர்களையும் நீங்க உயர்ந்த மந்திரி சீட்ல வைக்காம இப்னு அப்பாஸ் மட்டும் வச்சிருக்கீங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வச்சிருக்கேங்கிறத இப்ப கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். இப்னு அப்பாஸ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. சில சஹாபாக்கள் மத்தவங்கள்ட்ட கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் சில பேர் எனக்கு தெரியும் சொன்னாங்க, சில பேர் எனக்கு தெரியாதுட்டாங்க, சில பேர் வெளிப்படையாக அர்த்தம் வச்சாங்க. அல்லாஹ்வுடைய வந்து விட்டா நபியை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்னு அப்பாஸ் நீங்க அர்த்தம் வைங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆயத்து அல்லாஹ் ரசூலுடைய மரண செய்தியை அறிவிக்கிறது. ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடவா வந்திருக்கிறாங்க, தஸ்பீஹ் செய்யவா வந்திருக்கிறாங்க. நபியே பல்லிக் யா ஐயுஹ ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க, நீங்க சொன்ன விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைங்க. அப்போ நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளையை எத்தி வைக்க வந்தவங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கன்னா உங்க பணி முடிந்து விட்டது, நீங்க நம்ம இடத்துல வரப்போறீங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க அதாவது வஃபாத்தாக போறீங்க, உங்க அஜல் நெருங்கிட்டு அப்படிங்கிறது தான் அந்த ஆயத்துக்கு விளக்கம். நீ என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நானும் விளங்குறேன். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி நெருங்கிட்டு என்பதையும் அல்லாஹ் ஆயத்தின் மூலமா விளக்கிட்டான். அதனாலதான் பாத்திமா நாயை கூப்பிட்டு சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத் இறங்க உடனே என் நஃப்ஸ் சொல்லுது நான் இறந்துருவேன்னு சொல்லுதுன்னு சொன்னாங்க. என்னுடைய நஃப்ஸ் எனக்கு மரண செய்தியை அறிவிக்கிறது. இந்த ஆயத்து இறங்கின பிறகு ரசூலுல்லாஹ் 2 வருஷம் சிரிச்சதே இல்லை. மரணத்தை கண்டு பயம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு என்ன பயம்? மரணத்தை கண்டு பயம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டாங்க. குத்தப்பட்ட உடனே கத்தி குடுத்து முதுகு வயித்தோடு வெளியே வந்துச்சு. முதுகுல எல்லாம் குத்துனா தொழுவும் போது முதுகுல குத்துன கத்தி வெளியே வந்துச்சு. சாப்பிட்டதெல்லாம் அந்த குடல் வழியா வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. 3 நாள் கஷ்டப்பட்டாங்க. உடம்பு அப்படியே ஒரு பதற்றத்திலேயே இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க ஏன் மரணத்தை கண்டு நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க எப்படிப்பட்ட காலத்துல இருந்தீங்க? ரசூலுல்லாஹ்வோடு நட்பு வச்சீங்க. உங்களை எல்லாம் கண் குளிர்ச்சியா உங்களை பார்த்த சந்தோஷத்திலே ரசூலுல்லாஹ் இந்த லோகத்தை விட்டு போனாங்க. இப்படிப்பட்ட உமரை நம்ம உருவாக்கிட்டோம். அதுக்கு பிறகு அபூபக்கர் நாயகம் வந்தாங்க. அவங்களுடைய நண்பரா இருந்தீங்க. அவர்கள் பிரியும் போது கூட உங்களை சந்தோஷப்பட்டு இப்படிப்பட்ட உமரை நம்ம விட்டுட்டு போறோம்னு உங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அதே போல நீங்க இப்பொழுது எல்லோருடைய திருப்தியை பெற்ற ஆட்சியாளரா இருக்கீங்க. நீங்க ஏன் பயப்படணும்? நாங்களா மரணத்தை கண்டு நான் பயப்படல. எத்தனையோ குழப்பவாதிகளுடைய கொட்டத்தை அடக்கி வச்சிருக்கேன். நான் இறந்த பிறகு எல்லாருமே அவனுடைய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவானே, இந்த உம்மத்துக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான்னு நினைச்சு பயப்படுறேனே தவிர நீங்க சொன்ன மாதிரி அது மாதிரி பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் சொன்னாங்க. அதனால ஒரு சஹாபிக்கே மரண பயம் இருக்காத பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு மரண பயம் இல்லை. இந்த உம்மத்திற்காக ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷம் இருந்தா கூட எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 950 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் வெறும் கப்பலிலே 100 பேர் கூட அந்த கப்பலில் ஏற்ற முடியவில்லை. ஆனால் ஒரே நாள்ல 10,000 பேர், 1,00,000 மக்கமா நகர் வெற்றிக்கு வரும்பொழுது சுமார் 2,000-3,000 பேர் கொண்டு வந்தாங்க. வந்தவர்கள் ஆயுதத்தை காட்டாமலேயே தன்னுடைய குணத்தை காட்டி அந்த நாள்லயே 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் வஃபாத்துல மக்கமா நகர் வெற்றிக்கும் நல்ல பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுல இருந்து மக்கமா நகர் வெற்றி வரைக்கும் 10,000. அந்த மக்கமா நகருக்கு பிறகு ஒரு 2-3 வருஷத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிடுறாங்க. 1.25 லட்சம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில இறுதி ஹஜ்ஜில கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட பெருமானாருடைய அந்த வளர்ச்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சஹாபாக்களுடைய அந்த மன உளைச்சலை வழங்கிய காரணத்தினால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வருஷத்துக்கு முந்தி யமனுக்கு அனுப்பும் பொழுது என்ன சொன்னாங்க? முஆது அவர்களே, அடுத்த வருஷம் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் என்னுடைய மன்னரையைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், அருகில் தான் நடக்க வேண்டியிருக்கும் என்று சொன்ன உடனே முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அலாரம் விலகிட்டு, ரசூலுல்லாஹ்வை இனி நம்ம பார்க்க மாட்டோம். தேம்பி தேம்பி அழும்போது சொன்னார்கள், எனக்கு உகப்பானவர்கள் கண்ணீர் விடுறவர்கள் அல்ல, எனக்கு உகப்பானவர்கள் அழுகிறவர்கள் அல்ல, முத்தகூன் உலாயிக்கு உமல் முத்தகூன், அல்லாஹ்வை பயப்படுறவர்கள், மன்கானு வயசுக்கான், எந்த நாட்டை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த மொழியை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை பயப்படுறவர்கள் தான் எனக்கு உகப்பானவர்கள் என்று முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு அழுதாங்க? ஜஷ்அன் லி ஃபிராக்கி ரசூலில்லாஹ், பெருமானாரை நிரந்தரமாக பிரிகிறோமே என்று நினைத்தார். ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை நாசூக்காக ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை ஆரம்பிக்கும் போது எழுதுவார்கள். அபு முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அடிமை, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை, நைட்டு படுத்துட்டு என்னை எழுப்புனாங்க, வா நம்ம சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போவோம். சாமத்துல நடுநிசி நேரத்துல என்னை எழுப்புனாங்க. இப்படி ஷபே பராத்துல போய் அங்க நின்று துவா செய்தாங்களா இல்லையா, அது போல எழுப்பி என்னை கூட்டு போனாங்க. அங்க போய் துவா செய்தாங்க, ரொம்ப நேரம் துவா செய்தாங்க. துவா செய்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த ஜியாரத்தை செய்துட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த காலையில கூட ஒரு ஜோக் அடிச்சாங்க. அந்த தலைவலியோடு சேர்ந்து கூட ஒரு சிரிப்பு. இவர்களுக்கு தலைவலி, வீட்டுல ஆயிஷா நாய்க்கும் தலைவலி. ஆயிஷா நாய் எனக்கு தலைவலிக்குது தாங்க முடியாது சொன்னாங்க, எனக்கு தான் தலைவலி, நீ உன் தலைவலியில நீ இறந்துட்டா கூட உன்னை அடக்க நான் இருக்கிறேன், உனக்கு தொழுவிக்க ஒரு நபி இருக்கிறேன், உன்னை நான் கல்யாணம் நான் என்ன செய்வேனா அடக்குவேன், ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு, உன்னை ஒரு நபி இருந்து உனக்கு அடக்கிறது தொழு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஆமா ஆமா அடுத்து கல்யாணம் முடிக்கலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அங்க கூட ஒரு ஜோக் அடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமயத்தில் கூட எனக்கு வந்த தலைவலி என்னுடைய மரண தலைவலி என்பதை சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலி தாங்க முடியாமல் ஒரு துண்டு துணியை கிழித்து தலையிலே கெட்டி கொண்டார்கள். கெட்டி கொண்டது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பயான் செய்ய தன்னுடைய தம்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஃபதுல் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு, யா ஃபதுல், என் கையை பிடித்து மிம்பரிலே என் கூட வா என்று அழைத்து மிம்பரிலே ஏறினார்கள். ஏறிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னவென்று தெரியுமா? மக்களே, உங்களில் யாருக்காவது நான் ஏதாவது அநியாயம் செய்திருந்தால், யாரையாவது நான் அடித்திருந்தால் அவர்கள் என்னை அடித்து அதுக்கு பழிக்கு பழி வாங்கட்டும். நான் யாருக்காவது காசு கொடுக்க வேண்டிய இருந்தால் அந்த காசை என்ன செய்து கொள்ளட்டும், வாங்கி கொள்ளட்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்ப அந்த கூட்டத்துல பத்ர் போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல போகும்போது போர்க்களத்துல அணிவகுப்பு கரெக்டா இருக்கும். அப்ப அந்த சப்ப சரி செய்யிட்டு வரும்போது சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தள்ளி நின்னாங்க. கொஞ்சம் சப்போர்ட் தள்ளி, நம்ம கையில ஒரு குச்சி வச்சிருந்தாங்க, தள்ளி கரெக்டா நில் அப்படின்னு ரேசா குத்துனாங்க. குத்துறது வயிற்றுல குத்துறதுக்காக குத்தல, சப்புல கரெக்டா நில்லுங்கன்னு சொல்லி குத்துனது லேசா கொஞ்சம் கூர்மையா இருந்ததுன்னா நல்ல வலிச்சிட்டு. சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தாங்க, எஞ்சி சொன்னாங்களாம், யார சொல்லலாம், நீங்க ஒரு சமயம் வயிற்றுல என்னை குத்திட்டீங்க. இப்ப என்ன சொல்றாங்க, யாருக்காவது நான் துன்புறுத்தி இருந்தால் நீங்க பழி வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. என் வயிற்றுல நீங்க குத்திட்டீங்க, அதனால நான் உங்களை குத்தலாம் நினைக்கிறேன், என் வயிற்றுல குத்திக்கோன்னு சொன்னாங்க. குத்தும் போது எனக்கு என்னுடைய ஆடைய வயிற்றுல துணி அகண்டு இருந்தது, அதனால நேரடியாக மேனையிலேயே குத்திட்டீங்க, துணி மேல குத்தலாதான் உங்க வயிற்ற காட்டுங்க அப்படின்னு சொன்னா வயிற்றுல குத்திக்கோன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்று அப்படியே பார்த்த உடனே பாஞ்சு விழுந்து முத்தமிட்டார். ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன் தவிர உங்களை பழி வாங்குறதுக்காக நான் எதிர்பார்க்கலன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நிறைய துஆ செய்தாங்க. அதே போல ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க, ஒரு சஹாபி எழுந்தா, யார் ரசூலுல்லாஹ், ஒரு சமயம் நீங்க தர்மம் கொடுக்கும்போது ஒரு 3 வெள்ளி என்கிட்ட காசை கொடுக்க சொன்னீங்க, நீங்க காசு கொடுங்க உங்களுக்கு தரேன்னு சொன்னீங்க, அது நீங்க தர வேண்டி இருக்குன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு காசை கொடுங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு சஹாபி எழுந்தாரு, எஞ்சி சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நான் ஒரு முனாஃபிக்கா இருக்கேன், என் எண்ணம் சரியில்லை, நான் ஒரு மோசமான குணம் உள்ளவனா இருக்கிறேன், அதனால என் நப்சுக்காக என்னுடைய நப்சு சுத்தமாக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே
ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமே என்னங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதயங்களை சுத்தப்படுத்தக்கூடிய நபி, குர்ஆனை ஓதி காட்டும் நபி, குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் நபி, ஈமானை அதாவது உள்ளத்தை கெட்ட எண்ணங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடிய நபி அல்லவா சொன்னாங்க. நாயகமே, நான் ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவன், நான் ஒரு நயவஞ்சங்க, இவ்வளவு வெக்கம் இல்லாம சொல்றாங்க பாருங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்த்தா இனிமேல் இந்த சபையில அவங்க வருவாங்களாங்கிற மாதிரி தெரியல. பேச்சு அப்படித்தானே தெரியுது. யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்யுதுன்னா சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி, நான் உங்கள் மத்தியிலே நான் தடிபட மாட்டேன் அப்படிங்கிறதையும் லேசா சொன்னான். சில பேர்கள் சாதாரணமா விளங்கிக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மரணத்தை சொல்லலைங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு இப்படி சொன்ன உடனே உமர்லான்னு சொன்னாங்களாம், ஏங்க உங்க அசிங்கத்தை எல்லாம் வெளியே சொல்றீங்க, அல்லாஹ் மறைச்சிட்டான், மறைச்சது போய் இங்க வந்து நான் கெட்டவன், நான் ஒரு முனாஃபிக்குன்னு சொல்லி ஏன் வெளியில சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அவர் சொல்றதை நீங்க திட்டாதீங்க, உலகத்தினுடைய கேவலத்தை விட மறுமை கேவலம் மோசமானது. அவர் உலகத்திலே கெட்டவன் சொல்லி தன்னை திருத்திக்கிறாரு, இதை மறைச்சு வச்சுட்டு இருந்தா மறுமையில மோசமான முனாஃபிக்கா ஆயிடுவார் அவர். அதனால அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு சித்கா வ ஈமானா வதஹப் அன்ஹு நோன்னு சொன்னார். நான் ஒரே தூங்கியா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே கிடக்கிறேன், யார் சொல்ல எனக்கு அந்த குணம் மாறணும். நான் ஒரு தூங்கி முசாவா இருக்கு. சில பேர் பாருங்க கும்பகாரணமா தூங்கிக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் தூக்கம், சோம்பேறியா இருக்கேன், எனக்கு அந்த தூக்கமும் போகணும், என் உள்ளத்துல உள்ள நயவஞ்சகத்தனமும் போகணும்னு சொன்னவன ரெண்டுக்கும் துவா செய்தான், யாரில் அவரை உண்மையாளராக அவர்கிட்ட இருந்து அந்த தூக்கத்தை போக்கிரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, சொல்லி காட்டினாங்க, துவா செய்தாங்க. இன்னொருவர் இருந்தார், யார சொல்லலாம், நான் போர்க்களத்துல ஒரு சாமானை திருடிட்டேன், என்ன பிடிங்க அந்த சாமானை அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே அதை ஒப்படைச்சாங்க. இப்படி அந்த சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து தன்னுடைய இறுதி மஜ்லிஸ் என்பதை அந்த இடத்திலே காட்டினார்கள். அங்க இருக்கும்போதே சொன்னாங்க, அன்சாரிகள் முஹாஜிரின்களே நீங்கள் பெருகிக் கொண்டே போவீர்கள், மதீனாவாசிகளான அன்சாரிகள் உப்பை போல குறைந்து விடுவார்கள். உணவுல சாப்பாட்டு உப்பு போடுறது ரொம்ப கம்மியா தானே போடுவோம், அது போல அன்சாரிகள் குறைந்து விடுவார்கள். இந்த அன்சாரிகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஆட்சி பொறுப்பெடுத்தால் அவர்கள் தெரிந்து ஏதாவது ஒரு சிறு சின்ன குறைகள் வந்தால் அதை பொறுத்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், அவர்கள் நல்ல அமல்கள் செய்தால் அதை வாழ்த்துங்கள் என்று அன்சாரிகளுடைய பெருமைகளை பற்றி பேசி சொன்னார்கள். இந்த மேடையில் இருந்து கொண்டே என கண்களுக்கு அவுலுல் கௌசரை நான் பார்க்கிறேன். சொல்ல என்ன சொன்னாங்க, சொன்னாங்களா இல்ல? ஒரு சமயம் தொழுகையில சொன்னாங்களா இல்லையா, எனக்கு நான் வந்து சொர்க்கத்தை கனியை பறிப்பதற்காக நான் கையை தூக்குனேன், தொழுகையில இருந்தே ஜம் பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் ஹவுலுல் கௌசரை பார்க்கிறேன், இன்னில பரத்துக்கும் உங்களுக்கு முன்னாலே அங்கே நான் காத்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உரை, அதுதான் இறுதி உரை. அதுக்கு மேல ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்ததே இல்லை என்பதை நம்முடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸினுடைய வரலாறுகள்ல நம்ம பார்க்க முடியும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த சோமில்லாத அந்த காலகட்டத்துல அவர்களுடைய கவலை எல்லாம், இன்னைக்கு ஒரு ஆள் சோமில்லாம இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய கவலை முழுவதும் குடும்பத்தை பத்தி தான். பாக்குற ஆள்லாம் அழுதுட்டே இருப்பார். ஒரு சொந்தக்கார் யாரை பாருன்னா போய் அழுவாங்க, பிள்ளைய பார்த்தா அழுவாங்க, பொஞ்சாதியை பார்த்தா அழுவாங்க, பேர பிள்ளைய பார்த்தா அழுவாங்களா இல்லையாங்க? அந்த மரண நேரத்துல நம்ம இறந்து போறோம் என்ற உணர்வுல அழுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் பார்க்க போனாங்க. ரசூலுல்லாஹ் சோம் இல்லாம இருக்கிறாங்களே, ரெண்டு பேரும் பார்க்க போனாங்க. பார்த்துக்கிட்டு வெளியே வந்த உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அலிலான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை முகம் சரியில்லை, அதாவது அப்பாஸ் என்னுடைய அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன், என் குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் என் சொந்தக்காரங்கள் எல்லாம் இறக்கிறத பார்த்துங்க, சக்கராத்தகல்ல இப்படித்தான் இருப்பாங்க, அதனால இதுல இருந்து அவங்க மீள மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னா? அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அந்த சக்கராத்துல உள்ள மாதிரி தெரியுது, எங்க குடும்பமே இப்படித்தான் அவங்க பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன் என் குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால இந்த நோயிலிருந்து ரசூலுல்லாஹ் எழமாட்டாங்க. அவங்களுக்கு பிறகு ஆட்சியை நம்ம போய் கேட்போம், எங்களுக்கு ஆட்சியை தாங்க, கலீஃபாவாக எங்களுக்கு தாங்கன்னு கேட்போம். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பின்னால யாருன்னு கேட்போம். வேற ஆளை சொன்னா எங்களை திங்க ஆக்குங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும். இந்த சோம் இல்லாத நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்தும். இல்ல நம்மளதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா நமக்கு ஆட்சி கிடைச்சிடும், அவங்களுக்கு பிறகு நமக்கு கலீஃபாவாக நம்ம ஆயிடுவோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுவோம் அலில்லான்னு சொன்னாங்க. நான் போய் பேச மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் ஆட்சியை கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு வாதத்திற்கு நம்ம போய் நாயகமே எங்களை ஆட்சியாளரா ஆக்குங்கன்னு சொல்லி நான் ஆக்க மாட்டேன், நீங்களும் ஆட்சியாளர்களா ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டா மக்கள்கிட்ட எப்பவுமே நம்ம ஆட்சியை வாங்க முடியாது.
என்ன சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சக்கராத்தாலே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. அதனால நாம அமைதியாக இருந்துட்டா நம்ம மக்கள்கிட்ட ஆட்சியாளரா மக்கள் தந்தா நம்ம தருவாங்க. நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு வேண்டான்ட்ட கடைசி வரைக்கும் நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை வந்துட்டாலே இப்னு அப்பாஸ் எல்லாம் அழுவாங்களாம். ஒரு கல்லுல இருந்து அழுது தாடி நிரம்பி அப்புறம் அவங்க உட்கார்ந்து இருந்த கல்லும் தண்ணி ஆயிட்டான். புகார் ஷரீஃப்ல மிஷ்காத்துல ஹதீஸ்ல வரும், உங்கள்ட்ட கேட்கப்பட்டது உமா யௌமுல் கமீஸ், வியாழக்கிழமை தெரியுமா உங்களுக்கு? கேட்கப்பட்டது என்ன வியாழக்கிழமை? அந்த வியாழக்கிழமை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை அதிகமானது. உடனே சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தர்றேன், அந்த விஷயம் அதுல சில விஷயங்கள் எழுதி தர்றேன், அதுக்கு பிறகு லன் தலிலு பாதஹு, நீங்கள் நேரு அந்த அதன்படி அமல் செய்தா நீங்க வழிகடவே மாட்டீர்கள் என்று ஒரு லெட்டர் கொண்டு வர பேனா பேப்பர் எடுத்துருவான்னாங்க. அதுல சஹாபாக்கள் சொன்னாங்க, வேண்டாம் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை கஷ்டமா இருக்கு, இப்போ போய் நம்ம பக்கத்துல போய் அவங்க சொல்ல வாசகம் சொல்ல எழுத வைக்க வேண்டாம். உமர்லான்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், ரசூலுல்லாஹ் நமக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டாங்க. அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்ல வேண்டிய எதையுமே விடல. என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எதையுமே நமக்கு விடல, நீ சொல்ல வேண்டிய பாக்கிய நபிமார்கள் வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், பல்லிக் நபியே நீங்கள் அனைத்தையும் எத்தி வைத்து விடுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அதனால எல்லா விஷயத்தையும் எத்தி வச்சிருப்பாங்க, அதனால இந்த நேரத்துல கஷ்டப்படுத்த வேண்டாம். சில பேர் சொன்னாங்க, இல்ல இந்த நேரத்திலையும் அவங்க பேப்பர் பேனாவை கொண்டு வாங்கன்னா அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம் சொல்ல கடைசியில சண்டை போடா கருத்து வேறுபாடா நம்ம எஞ்சி போங்க எல்லாரும் அப்படின்ட்டான். ஒரு நபிக்கு முன்னாலே இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஆக இந்த சமுதாயம் சண்டை போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் நமக்கு தெரியாம போயிட்டே, அதை நினைச்சுதான் நான் அழுகிறேன்னு சொன்னேன். பாருங்க, இந்த சமுதாய பிளவுனால எவ்வளவு நியாமத்துகளை இந்த உலகம் இழந்திருக்கு பாரு. சஹாபாக்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான், அவங்க நோக்கம் நல்ல நோக்கம் தான், இவங்க நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆக எதுக்கு சொல்றேன்னா, தன்னுடைய நோய் படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த உம்மத்துக்கு நல்லது செய்யணும், இந்த உம்மத்தை நம்ம தவிக்க விட்டு போயிடக்கூடாது என்ற கவலை தான் அவர்களுக்கு பெரும் கவலையாக இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்துல இருந்தாங்க. உங்க பயணத்துல இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத் நிலையில வஃபாத்தாவுக்கு முந்தி உங்கள்கிட்ட எதையாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கோ ஆட்சியை பத்தி எதுவும் சொன்னாங்களா? அலியை கூப்பிடுன்னு சொன்னாங்க, அலியை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி யார்கிட்ட சொன்னாங்க? பாத்திமா நாயிட்ட சொன்னாங்க, உங்க கணவரை கூப்பிடுங்க அப்படின்னா. பக்கத்துல ஆயிஷா நாயிட்டுன்னு சொன்னாங்க, எங்க வாப்பாவை கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. சரி அபூபக்கரை கூப்பிடுங்கன்னாங்க. பக்கத்துல அப்சா நாயிட்டு சொன்னாங்க, எங்க வாப்பா உமரை கூப்பிட்டுமா, அவரை கூப்பிடுங்கன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பேசல. எதுக்கு பேசலன்னா, முதல்ல அலி அவர்களை தான் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இவங்களாம் அவங்கள கூப்பிட்டா இவங்கள கூப்பிட்டா 3 பேர் கூப்பிட்ட வந்தோடனே ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்வது இந்த இடத்துக்கு சரியா இருக்காது என்பதனால் ரசூலுல்லாஹ் மௌனமாக விட்டுட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும் என்பதற்காக ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் கடுமையா இருந்தது. 17 வக்துகள், ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ரசூலுல்லாஹ் கடுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு மயக்கம் ஆயிட்டாங்க. மக்கள் தொழுத்தாங்களா, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, தண்ணியை கொண்டு வாங்க, இனி ஒரு பாத்திரத்துல வச்சு நீ தண்ணி ஊத்துங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி ஊத்தப்பட்டது. குளிச்ச பிறகு மயங்கிட்டாங்க. மக்கள் தொழுட்டாங்களா, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, 2வது தண்ணியை கொண்டாங்க, எனக்கு தண்ணியை ஊத்துங்கன்னாங்க. ஊத்தப்பட்டது. ஊத்துனவன வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு 2-3 தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு இது மாதிரி ஏற்பட்டது. பிறகு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களை தொழு வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழு வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால என்ன செய்தார்கள், உட்கார்ந்தார்கள். 2 பேருடைய கை தாங்கள் தொழுதார்கள். ஆனா அபூபக்கர் சித்தீக் என்ன செய்தாங்களாம், ரசூலுல்லாஹ்வை பின்னால வரும்பொழுது நீங்க அங்கனே நில்லுங்க, நான் உங்க பின்னால தொழுறேன் மாதிரி தொழுதாங்க. தொழுது முடிச்ச பிறகு சொன்னாங்க, எந்த நபிக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான், அந்த உம்மத்தில் ஒருவருக்கு மாமூமாக தொழுறது பின்னாலே தான் அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான். இதுலயே உணர்த்திட்டாங்க, நான் மௌத்தாக போறேன், நான் எதையும் செய்துட்டேன், அபூபக்கர்ல பின்னால நான் மாமூமா நின்று தொழுதுட்டேன் என்பதையும் காட்டிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையேறுவதற்கு வந்தாங்க. வஃபாத்தாகிறதுக்கு முந்தி உஹது மலையேறுவதற்கு வந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் உஹது போர் எப்பொழுதும் ஹிஜ்ரி 3
ஷஹீதானவர்கள் சுகதாக்கள் ஆனவங்க ஒவ்வொரு வருஷமும் வருவாங்களாம். அங்கிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் அங்க வந்து ஜியாரத்து செய்வார்கள். சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடிய சுகதாக்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்வார். இப்படியே வந்து கொண்டிருந்த நாயகம் 8வது வருஷம் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிறதுக்கு 8வது வருஷம் வந்தாங்க. வந்து சல்லா சுகதாய் உஹத், உஹது சுகதாக்களுக்கு தொழு வைத்தார்கள். சில கருத்துப்படி துவா செய்தார்கள். சல்லானா சலாத்துக்கு துவான்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? தொழு வைத்தார்கள். தொழுது விட்டு அந்த துவா எப்படி இருந்தது என்றால் கல் முவத்திஇ லில் அஹ்யாஇ வல் அம்வாத், இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் அந்த துவாவை பார்த்தால் விடை கொடுக்கிற மாதிரி இருந்தது. இனி நான் வரமாட்டேன், இதுதான் கடைசியாக, அதாவது ஹயாத்தா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன விடை இருக்கிற மாதிரி, நான் இனிமே உங்க கூட நான் ஜியாரத்துக்கு வரமாட்டேன், இதுதான் கடைசி பயணம் மாதிரி இருந்தது. இறந்தவர்களுக்கும் விடை பெற மாதிரி இருந்ததுன்னா மூத்தானவர்களை சுகதாக்களை இனிமேல் உங்களுக்கு நான் சலான் சொல்ல வரமாட்டேன் என்று சொல்வது போட்டு இருந்தது. ஆக அந்த பயணத்திலேயே தன்னுடைய மரணத்தை நாசூக்காக சுல்லாவுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு ஏன் விடை பெறக்கூடிய ஹஜ்ஜின் பேர், சுல்லா செய்தது ஒரே ஒரு ஹஜ்ஜி, 4 உம்ரா செய்தாங்க. அந்த ஹஜ்ஜை எப்படி எழுதியிருப்பாங்க? ஹஜ்ஜத்துல் வதா, பெருமானார் விடை இருக்கக்கூடிய ஹஜ்ஜி. தவாஃபுல கடைசி தவாஃப் என்ன, ஊருக்கு போகும்போது தவாஃபுல் விதா விடை பெறக்கூடிய தவாஃப்னு சொல்றோமே, அது மாதிரி ஹஜ்ஜத்துல் விதா விடை பெறக்கூடிய தவாஃப்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு ஹஜ்ஜி சொல்லப்படுதுன்னா, அந்த ஹஜ்ஜுடைய பயான் முழுவதும் பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு, நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேனா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனா, அல்லாஹ் நீதான் சாட்சி, இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த பேச்சை பார்த்தா அவர்கள் இறுதி உரையை போல அந்த அமைந்ததனால் தான் அவருடைய பேச்சை அப்படி உணர்த்தியது என்பதை விளங்குகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றி ஒரு செய்தி எழுதப்படுகிறது. உலகத்துல பாருங்க, இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன சாஅத்தம் வலா யஸ்தக்திமூன், ஒரு மனிதனுடைய அஜல் வந்து விட்டால் பிந்தவும் செய்யாது முந்தவும் செய்யாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எழுதியிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வெளிரங்கமா வந்தாங்க. வந்து உங்க உயிரை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணுல ஓங்கி ஒரு குத்து குத்துனாங்க. அவர் ஒரு கொலைகாரன் வழங்கிட்டாங்க. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. வல்லத்தமா வஜிஹு, முகத்திலே அறைந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுல கண்ணு பிதுங்கிட்டு அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்களா, இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் நீ அவரை போய் மூத்தா ஆசைப்படாதா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்னை ரூஹ வாங்க அனுப்பியிருக்கே, அவனை கண்ணை பொட்ட கண்ணை ஆக்கி போட்டாரு. அல்லாஹ் சொன்னா, மூசாட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசையா இருந்தா ஒரு மாட்டினுடைய மேல கை வைங்க, அந்த கைக்குள்ள எத்தனை முடி இருக்குதோ, எத்தனாயிரம் முடி, நூற்றுக்கணக்கான எத்தனை முடி இருக்கோ அந்த முடி அளவுக்கு நீங்க வாழலாம்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் கேட்க சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கு பிறகு மௌத்து தான் அப்படின்னா நான் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு இப்ப மௌத்தாகிட்டு போயிடுறேன்னா. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயிர் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் சுய விருப்பத்தின் பேர் எடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையாக அவர்கள் எடுக்கப்பட்ட நிர்பந்தமாக எல்லாரையும் போல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு பாருங்க. இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஆட்சியில இருக்கும்போது வெளியே போயிட்டு வந்தாங்க. கதவை கூட்டிட்டு போனாங்க. வந்து திறந்து பார்த்தா இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் உள்ள உட்கார்ந்தாங்க. கதவை திறக்கிறாங்க. உள்ள நம்ம கதவை பூட்டின கதவுல யாரு இப்ப திருட தான் உட்காந்துருப்போம் உள்ள. ஒரு ஆள் உட்கார்ந்த உடனே, யாருங்க நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன உடனே நான் யார்ட்டையும் அனுமதியெல்லாம் கேட்க தேவையில்லைன்னு விளங்கிட்டு சொன்னாங்க, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, இந்த படியிலிருந்து அடுத்த படிக்கு கூட நீங்க ஏற முடியாது. என்ன சொல்லப்பட்டது? இந்த படியில மிஹராப்ல இருந்து இந்த படியிலிருந்து நீங்க இந்த படி கூட யார கூட உங்க டைம் இல்லை. அப்படியே சுஜூதுல சுருண்டு விழுந்துட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய எப்படி வாங்கப்பட்டது? பைத்துல் முகத்தஸை கெட்டி கொண்டிருந்தார்கள், ஒரு கம்பை ஊனி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலேயே அல்லாஹ் தஆலா அந்த பள்ளியை முடிக்கிறதுக்கு முந்தைய ரூஹ் வாங்கிட்டான். அல்லாஹ் திடீர் மௌத். நல்லவர்களுக்கு திடீர் மௌத்து பாக்கியம், கெட்டவர்களுக்கு துருப்பாக்கியம். அதனால தான் யா அல்லாஹ் திடீர் மௌத்திலிருந்து எங்களை காப்பாத்து இந்த சூழல துவா செய்தான். ஹார்ட் அட்டாக்கும் ஜுரமா இல்லையாங்க? திடீர் மௌத், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மௌத்தில் ஃபுஜாஇய்யா, திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ் நீ பாதுகாருன்னு ரசூலுல்லாஹ் துவா செய்ய சொன்னாங்க. அந்த துவாலாம் கேட்கணும் நம்ம. ஆனா நபிமார்களுக்கு அது பாக்கி. ஏன்னா எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையில அவங்க இருப்பாங்க. நாம எந்த எண்ணத்துல இருப்போம் சொல்ல முடியாதுலாங்க. செல்லை நோண்டிட்டே தூங்கிடுவாங்க, டிவி பார்த்துட்டே தூங்கிறான், கெட்ட எண்ணத்திலே. ஆக நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். எப்படி எழுப்பப்படுகிறீர்களோ அப்படி என்ன செய்ய, எப்படி வாழ்கிறீர்களோ
எழுப்ப பிடிக்கல, அப்படியே என்ன செய்யுங்க சொர்க்கத்துக்கு போக. அப்ப நம்ம எந்த நேரத்துல வாழ்றோம்னு சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறக்கிறாங்க, வீட்டுல உட்காந்துருக்காங்க. அல்லாமா அபு நயீம் தன்னுடைய ஹில்யத்துல் அவுலியால எழுதுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரோஷம் வந்துருச்சு. எப்படி என் வீட்டுக்குள்ள நுழையலாம், நீங்க என் அனுமதி இல்லாம எப்படி நீங்க நுழையலாம்? உங்க அனுமதி தேவையில்லை, என் ரப்பை தவிர யார்ட்டையும் நான் அனுமதி வாங்க மாட்டேன். அப்பதான் விளங்கிட்டு இவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் இஸ்ஹாக் அவர் வரட்டும், அவர்கிட்ட நான் ஒரு முசாபகா பண்ணிட்டு என் பிள்ளைய பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட என் உயிரை எடுங்க, என் பிள்ளைய பார்க்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளைகளவா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதனால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த உடனே மகனை கட்டி, ஏன்னா மூத்தாக போறாங்க, மகனை கட்டி பிடிச்சி தழுவுனாங்க. மகன் இவ்வளவு தழுவுறாங்க, அவங்க இவ்வளவு தழுவா, மாறி மாறி அழுகுறாங்க. இவங்களை பார்த்தவொடனே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுகு வந்து. யாரை பார்த்தவொடனே பாசமான நிலையில ரெண்டு பிள்ளைகளை விட்டு பிரிக்க, இந்த நிலையில இவர் ரெண்டு பேரும் பிரிக்கிறதான்னு சொல்லிட்டு இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுகு. அல்லாஹ்ட சொன்னாங்களா, யா அல்லாஹ் எனக்கே அழுகையா இருக்கு, இந்த நிலையில இவங்களை மூத்தாக்க சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, சரி நீங்க தூக்கத்துல மூத்தாக்கிறங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலே மூத்தாக்கப்பட்டவங்க. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நபிமார்கள் அவங்கதான் பெர்மிஷன் கேட்டாங்க, டைமை கொஞ்சம் நீட்டி வைங்க, என் மகன் வரட்டும், என் மகன் வரட்டும் சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு வகையான வரலாறு இருக்கு. ரெண்டையும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். பிரபலமான வரலாறு இருக்கு, பழைய கிதாபுகள்ல உள்ள வரலாறு இருக்கு. அந்த கிதாபே கிடையாது, அப்படமா நொறுங்கிடுச்சு. அந்த கிதாபுகளுடைய செய்தியும் இருக்கு. ரெண்டையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கஷ்டமான நிலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சஸ்பென்ஸா சொன்னாங்களே, என்னுடைய மரணம் வரப்போகுதுங்கிறது சஸ்பென்ஸா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தை நிரந்தரம் கொடுக்க, உலகம் நிரந்தரம் அல்லது சொர்க்கம், இந்த ரெண்டுல எது வேணும் அப்படின்னு இஷ்டம் கொடுத்தான். ஒரு மனிதருக்கு, அல்லாஹ்வுடைய ஒரு அடியாருக்கு உலக வாழ்க்கையில் நிரந்தரம் அல்லது சொர்க்கம், அல்லாஹ்வுடைய சந்திப்பு, இந்த ரெண்டுல ஏதாவது நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு சொன்னா அந்த அடியார் அல்லாஹ்வை சந்திக்கதை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அமைதியா இருந்துட்டாங்க. கூட்டத்தில் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஏதோ யாரை பத்தி சொல்றாங்க. அபூபக்கர்லான்னு தேம்பி தேம்பி அழுதாங்க. இந்த கிழவருக்கு என்னப்பா அப்படி சொன்னாங்க, இந்த வயசான கிழவருக்கு என்ன அழுக, யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க, சபம் இல்லாம இவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, அபூபக்கர் சித்திலான ரசூல் வஃபாத்தான பிறகு முதல்ல புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் தான். அதனாலதான் அவங்க அழுதாங்க. அப்படி ரசூல்லா தான் சொல்லிட்டா அங்கேயே நிறைய பேர் இறந்துருவாங்க, அந்த கூட்டத்திலேயே இறந்துருவாங்க. ரசூல்லா இறந்துட்டுவாங்களாங்கிற செய்தியை தாங்க முடியாது. அதே மாதிரி அந்த டயத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, நான் என்ன முடிவு எடுக்கா? அதனாலதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 2 மந்திரி தந்திருக்கான். உலகத்துல 2 மந்திரி, வானத்துல 2 மந்திரி. உலகத்துல 2 மந்திரி அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வானத்துல 2 மந்திரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆலோசனை கேட்டாங்க, நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யஸ்தாக், இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யஸ்தாக், உங்களை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுறான் நாயகமே அப்படின்னு சொன்ன உடனே உங்க விருப்பமே என் விருப்பம்ட்டான். அந்த கஷ்டத்துல இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் சோம் இல்லைன்னா நம்ம என்ன பேர் பார்க்க வரும், திரும்ப திரும்ப பார்க்க வரும்லங்க. ஒரு ஆள் உடம்பு சோம் இல்லை, ரொம்ப நெருக்கமான திரும்ப திரும்ப வரும்ல, தொடர்ச்சியா ஒரு 2-3 நாள் வந்தாங்க. நாயகமே எப்படி இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2ஆம் நாள் வந்தாங்க, ரொம்ப எப்படி இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3ஆம் நாள் வந்தாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு யா ரசூலுல்லாஹ். இப்போ கூட வானத்தில் இஸ்மாயில்ங்கிற ஒரு வானவர் வந்திருக்கிறார். அவரு கூட கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்திருக்காங்க. அவரு 1,00,000த்துல ஒவ்வொரு பேர் கூடயும் 1,70,000 பேர் வந்திருக்கிறாங்க. அவர் கூட ஒவ்வொரு பேர் கூடயும் கிட்டத்தட்ட 70,000 பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா பல லட்சம் மலக்குமார்கள் நோய் விசாரிக்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு குரலுக்கு, இது யாருன்னு கேட்டாங்க. அவர்தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாரு, உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கிறாரு. இது வரைக்கும் யார்த்தையும் உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்டது இல்ல. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்களேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரியாது நம்ம வஃபாத்தாக போறோம், சண்டையா கிடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரியாது நம்ம வஃபாத்தாக போறோமான்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முதுகுல உள்ள பிச்சலங்களை எல்லாம் அல்ல வெளிப்படுத்தி காட்டினான்.
அப்போ அவங்களுடைய சந்ததியில தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப பிரகாசமா காட்டப்பட்டது. இது யாரு? உங்க பிள்ளையில வரக்கூடிய ஒரு நபிதான். வயசு எவ்வளவு? 40. என் வயசு எவ்வளவு? 1000. 60 கொடுத்துறேன்னா சொத்தை கொடுப்போம்ல. பலகீனமான பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொத்து கூட கொடுப்போமா இல்லையா? அப்படின்னு 60 கொடுத்துட்டாங்க. ஆக 1000ல 60 குறைஞ்சு போச்சா இல்லையா? 940 தான். இவனுக்கு சினிமா வரலாறு எழுதுவாங்க. அந்த டேட்டை பார்த்து கரெக்டா வந்துட்டாங்க இஸ்ராயலிஸ்லாம். எதெல்லாம் தீட்டு வந்தாங்களாம்? கபூர் தோன்றதுக்கு கூட மம்மட்டி இதெல்லாம். அங்க யார் கபூர் தோண்ட? இப்ப வெட்டியான இப்ப நம்ம போட்டிருக்கோம். அந்த காலத்துல யாருக்கு மனுஷனே கிடையாது. அதனால கபூர் தோன்றதுக்கு மலக்குமார்கள் தான் கபூரே தோண்டது. மம்மட்டி எல்லாம் தூக்கிட்டு மண்ணல்ற கூடையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த நேரம் பார்க்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு பழம் திங்க ஆசையா இருக்கு, பழத்தை வாங்கிட்டு வாங்கன்னு பிள்ளைகளை அனுப்பிட்டாங்க. அங்க பழம் அங்க போயிட்டு இருந்தா அங்க கபூர் தோன்றதுக்காக அங்கேருந்து எல்லா சாமானையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தவங்க யாரும் தெரியாது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறதே வந்து போறதே மலக்குமார வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆக அவங்களுடைய இதாகி போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு இன்னும் ஆயில் இருக்கு, 60 வருஷம் எனக்கு பாக்கி இருக்கு, இப்பவே வந்துட்டியா அப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு இல்ல, நீங்க கொடுத்துட்டீங்க, நான் எங்க கொடுத்தேன், அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல மறந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார்கள். அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் மறக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? இப்படி எல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நடந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இதுவரைக்கும் இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எந்த நபிக்கும் அனுமதி கேட்கப்படல. நீங்க விருப்பப்பட்டா தான். உடனே சொன்னாங்க, அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீங்க நான் விருப்பப்படலாம் நீங்க போயிருவீங்களா? ஆமா போயிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. நாயகமே உங்க விருப்பம் அல்லாஹ் சந்திக்க விருப்பப்படுறான்னு, உங்க விருப்பமே என் விருப்பம். ஆக எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்திலே வானத்துக்கு போகும்போதே அழுதுகிட்டே போனது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வபாத்துல தான். சசாயிசுல் குப்ரால எழுதுவாங்க, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை உயிரை எடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த குடும்பத்தை எல்லாம் அளவு வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க அழுதுட்டு போயிருக்க மாட்டாங்க. அங்க முதல்ல அழுதுட்டு போனாங்களே அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது சென்டிமீட்டர் பார்த்து அழுது. சில பேர் அழுது பார்த்தா நமக்கு அழுவு வந்துருமே. ஒரு ஆளை மூத்தாக்கிட்டு அந்த பிரிவு தாங்க முடியாம அந்த வானத்திலே அழுதுட்டு சென்றார்கள் என்றால் சுயூத்தி இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹையை எடுத்துட்டு போய் தான் அழுதுட்டே போனாங்களாம் வானத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு இப்படி ஒரு வரலாறு உண்டு. இதே போல இன்னொரு வரலாறும் உண்டு. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கதவு தட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஒரு கிராமவாசி உருவத்துல, ஒரு மனிதருடைய மலக்குமார்கள் மனித உருவத்துல வருவாங்களா இல்லையா? நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. கதையெல்லாம் நான் எந்த காலத்திலயும் நான் பேச மாட்டேன். என்னுடைய யூடியூப் பயான் எடுத்து பார்த்தாலே ஆதாரம் எவனும் போன் பண்ணி என்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஆதாரத்தையே சொல்லிடுவோம். அந்த காலத்திலிருந்து என்னுடைய மாணவர்களுக்கும் சொல்லிடுவேன். ஒரு கிராமவாசி கதவு தட்டுற சத்தம் எடுத்து, அப்போ உடனே சொன்னாங்க, பாத்திமா நாயகி ஆயிஷா நாயகி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க. யாருமா கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே போய் பார்த்தாங்க. இயற்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் படுக்கையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அது. கதவை திறந்துட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, பிறவு வாங்க அப்படின்னு சொல்லி கதவு பிடித்தாங்க. பிற வர ஆளது வந்தது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது டக்குன்னு ரெண்டாவது கதவு தட்டணும். அப்ப ரெண்டாவது கதவை திறந்து, இப்பதானே சொன்னேன் ரசூலுல்லாஹ் ரொம்ப சோம் இல்லாம இருக்காங்க, நாங்க அதை கவனிச்சுட்டு இருக்கோம், நீங்க போங்க பிளவு வந்து பேசிக்கங்கன்னு கதவு போட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சிக்னல் தெரியும்ல, வானவருடைய சத்தம் கேட்டது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வஹியை கேட்ட நபி அல்லவா, வானவருடைய சத்தத்தை கேட்ட நபி அல்லவா, மலக்குமார்கள் சத்தம் கேட்குதுன்னு விளங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளுடைய சத்தம் கேட்குதுன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் என்ன செய்றாங்க, உள்ள வந்திருக்காங்க, மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்கிறத விளங்கிட்டு சொன்னாங்க, வந்தவர் வானவர் வந்திருக்கிறார், அவர் அனுமதி கேட்கிறாரு, உள்ள அனுமதி சலாம் சொல்லி உள்ள அனுப்புங்க. வந்த உடனே சொன்னாங்க, அதே மாதிரி உங்க அனுமதியோடு தான் நான் ரூஹை வாங்குவேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, ஜிப்ரீல் எங்கேன்னு கேட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னா ரொம்ப பிரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்னா ரொம்ப பிரியம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னா ரொம்ப பிரியம். அதனால தான் பாருங்க கிதாபுல எழுதுவார் சுயூத்தி நம் நவவி இமாமுடைய 40 ஹதீஸுக்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய மஜாலிஸ் சுன்னியா அர்பஈன நவவியான கிதாபுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது 10 தடவை, சீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 தடவை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 200 தடவை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 50 தடவை, ரசூலுல்லாஹ்வுக்கு 24,000 தடவை சந்திச்சு போயிருக்காங்க. யாரோடு? ரசூலுல்லாஹ்வோடு அவர்கள் சந்தித்த சந்திப்பு உலகத்துல நாம கூட அவ்வளவு பேரை இத்தனாயிரம் முறை சந்திச்சிருக்க மாட்டோம். 24,000 முறை அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பாசமானம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து எங்க நாயகம் கேக்குறாங்க. இஸ்ராயல் ஜிப்ரீல் எங்க? ஜிப்ரீல் வானத்துல எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கிறார். வான கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. உங்க ரூஹை வரவேற்பதற்காக, நபியே உங்க உயிரை வரவேற்பதற்காக அங்கு எல்லா வழக்குமார்கள் நின்று கொண்டு வாழ்த்து சொல்ல ரெடியாகி நிற்கிறார்கள். அந்த ஏற்பாடு மேனேஜ்மெண்ட் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நாம சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கந்தக் யுத்தத்துல காயமடைந்து ஷஹீதானவன்னு சொன்னாங்க. சஅத் இப்னு முஆதுடைய ரூஹை வரவேற்பதற்காக வான கதவுகள் எல்லாம் சந்தோஷத்திலே குதித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? பதில் சஹாபி. அல்லாஹ், என் உயிர் ரசூலுல்லாஹ்வுடைய போர் மிச்சம் இருந்தால் என் உயிரை மிச்சப்படுத்து, ரசூலுல்லாஹ்வுடைய போர் நின்று விட்டால் என் உயிரை நீ எடுத்து விடு. இந்த உயிர் உடலில் இருக்க வேண்டுமானால் பெருமானாருக்காக இருக்கணும். போர் இருந்தால் வை, போர் முடிந்து விட்டால் எடு என்று இந்த உலகத்தில் உயிரே அவர்களுக்கு என்று சொன்னார்களே அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் உயிரை வரவேற்க வானமே அதிர்ந்ததுன்னு சொன்னாங்களா. அல்லாஹ்வுடைய அர்ஷ் வானத்தால் அசைஞ்சதுன்னா ஒரு தொண்டருக்கு இவ்வளவு வானத்தில் குஷின்னா அந்த தலைவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு வானத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் போகும்போது என்ன மரியாதை, என்ன மரியாதை சொல்லப்பட்டது. நாயகமே, வானம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் உங்களை தவிர யாருக்கும் திறந்ததே கிடையாது. முதல்ல உங்களுக்காகத்தான் திறந்திருக்கு. அதனாலதான் சுயூத்தி இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வரும்போதுதான் தெரியுமே வருவாங்கன்னு, கதவு திறந்தே வைக்க வேண்டியது தானே. ஏன் அல்லாஹ் திறந்து வைக்கலன்னா, திறந்திருந்தா ரசூலுல்லாஹ் விளங்கி இருப்பாங்களாம். எப்பவுமே திறந்த இருக்கும் போல தெரியுது. உங்களுக்காக மட்டுமே துறக்கப்பட்டிருக்கு என்பதை காட்டவே தட்டி யார் யார் சொல்லி கேட்டு வரப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, ஜிப்ரீல் நற்செய்தி சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ஆளை சோகம் இல்லாத ஆளை போய் பார்க்க போனா நீங்க சீக்கிரம் இறந்துருவீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய காசையெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவர் நாளைக்கு இவன் எப்படா சாவான், அண்ணன் எப்பவும் சாவான், திண்ண எப்பவும் காலி ஆகுதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சிருவான். நீங்க 100 வயசு இருப்பீங்க, பேரன் பேத்தி பூட்டி பூட்டி கல்யாணம் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லணும். சோமில்லாத ஆளை போய் என்ன செய்யக்கூடாது, நோகடிக்க கூடாது. பிரியாணி திங்க ஆசையா இருக்குன்னு, என்ன பிரியாணி கஞ்சி தான் உனக்கு, இது பிரியாணி தின்னு நீங்க வாழவா போறீங்க, நீங்க அடுத்து கல்யாணம் முடிக்க புரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால நல்ல செய்தியை சொல்லி அவங்களை என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப செய்தி சொல்லுங்க. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஊரின் பெண்கள் எல்லாம் ஜோடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே உங்களை வரவேற்கிறதுக்காக என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏதாவது என்கிட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அப்படி சொன்னாங்க. பாருங்க, நான் தான் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்துல கூட குடும்பத்தை பத்தி ரசூலுல்லாஹ் நினைச்சதே இல்லைங்க. சொன்னாங்க, உம்மத்துமார்கள் நிறைய குர்ஆன் ஓதுறாங்க, உம்மத்துமார்கள் ரமலான்ல எவ்வளவு நோன்பு வைக்கிறாங்க, உம்மத்துமார்கள் எவ்வளவு பேர் ஹஜ்ஜி செய்யறாங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் எப்படி கிடைக்குதுன்னு நினைச்சுதான் கவலைப்படுறேன்னு சொன்ன உடனே, நாயகமே ஒரு விஷயத்தை சொல்லட்டா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டா, இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் சரி, எல்லா நபிமார்களுடைய சமுதாயங்களும் சரி, சொர்க்கத்தை நீங்க ஓபன் பண்ணாம, உங்க உம்மத்துமார்கள் ஓபன் பண்ணாம யாருமே உள்ள நுழைய முடியாது. திறப்புலா காணக்கூடியதே நீங்க தான், உங்க உம்மத்துமார்கள் தான் சொர்க்கத்தை திறப்புலா காணுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நாயகமே, பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, அப்படின்னா நான் சந்தோஷமா வஃபாத்தாகிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய நப்சு இவ்வளவு பெரிய பாக்கிய நல்ல செய்தி கிடைச்சிருக்கு, ரசூலுல்லாஹ் சுப செய்திக்கு மேல் சுப செய்தி தானே. அப்ப அந்த சமயத்துல அலி ரலியல்லாஹு கேட்டாங்களா, யார் சொல்லலாம், நீங்க வஃபாத்தாயிட்ட யார் குளிப்பாட்டணும், யார் கலந்து கொள்ளணும், யார் தொழு வைக்கணும், இதெல்லாம் சொல்லுங்களேன் சொன்னாங்க. நீங்க குளிப்பாட்டணும், இப்னு அப்பாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கணும். நான் சொல்றது வேற வரலாறு, ரெண்டையும் சொல்றேன்னு சொன்னா இல்லையா, பழைய கிதாபுகள்ல உள்ள வரலாறு. அதே போல நீங்க முடிச்ச பிறகு என்னுடைய ஜனாசாவை கட்டில கொண்டு வந்து பள்ளியாசல கொண்டு வைக்கணும். வச்ச பிறகு அல்லாஹ் அரிசிலிருந்தே எனக்கு என்ன செய்வான், தொழு வைப்பான். உடனே கேட்டுறாதி, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் அக்பர் சொல்வான்னு கேட்டுறாதி, அல்லாஹ் அக்பர் ஒரு அல்லாஹ் இருக்கானா, நாம அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கேட்டா இருந்தா அல்லாஹ் மேல இருக்கான், அல்லாஹ் தொழு வைப்பான்னு சொன்னா நம்ம வழங்கிடக்கூடாது. சலவாத் என்பது அல்லாஹ் ரஹமத்து செய்தான்னு அர்த்தம். சலாத்துக்கு துவான்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அல்லாஹ் தொழு வைத்தானா அல்லாஹ் ரஹமத்து செய்தான், அல்லாஹ் தாலா இறுதி மரியாதை செய்தான் அர்த்தம். அல்லாஹ் அக்பர்னு அல்லாஹ் போய் சொன்னா அல்லாஹ்வுக்கு மேல ஒரு அல்லாஹ் இருக்கான்னு கேள்வி கேட்டக்கூடாதுல.
அதுக்கான விளக்கம் சொல்லிக்கிறேன். இடையில சந்தேகத்தை சொல்லலன்னா அவர் அல்லாஹ் அக்பர் தொழு அல்லாஹ் தொழுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லாஹ் யாருக்கு தொழு வச்சு அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ் இருக்கானான்னு எவனாவது பயான குழப்பி விட்டுற கூடாதுல்ல. அதுக்காக நான் இப்பவுமே சொல்லிடுறேன். அல்லாஹ் அரிசில் இருந்தே மரியாதை செய்வான். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் மரியாதை செய்வார். அதுக்கு பிறகு மீகாயில் செய்வார். அது பிறகு கூட்டம் கூட்டமாக மலக்குமார்கள் செய்வார்கள். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, தொழுவீங்க. பாருங்க, அதே போல அவர்களுக்கு அதன்படி செய்யப்பட்டது. சொல்வார்கள் அலில்லானு, திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. எல்லாரும் தொழு வச்சு முடிச்ச பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் தொழுவீங்கள் என்று கடைசியில எங்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் தொழு வைத்தார்கள். ஜிப்ரீலுடைய தக்பீருக்கு தான் நாங்க தக்பீர் கட்டிக்கிட்டோம். முன்னால யாருமே நிக்கல. அதான் ரசூலுல்லாவுடைய அந்த ஜனாசா தொழுகையில யாருமே முன்னால இமாமா நிக்கல. ஜிப்ரீல் சத்தத்தை கேட்டு கேட்டு நாங்க தக்பீர் கட்டிக்கிட்டோம். அதாவது ஊரே திரண்டு நின்று தொழு வைப்பாங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க கலந்து கொள்றதுல பள்ளியாசல தொழுவுறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை தவிர. அந்த காலத்துல ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே தொழுவாங்க. ரசூலுல்லாவுக்கு இறுதி மரியாதை முதல்ல அன்சாரி சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், மக்கத்து முஹாஜிரீன்கள் தொழுகை. பெருநா தொழு நடக்கும்ல, பல இதா ஜமாத்தா நடக்குமா இல்லையாங்க? 4 ஜமாத்தா நடந்துச்சான். பையக்கிமாம் எழுதுவாங்க. ஒரு ஜமாத்து முதல்ல மக்காவாசிகள், 2வது மதீனா அன்சாரி சஹாபாக்கள், 3வது பெண்கள், 4வது சிறுவர்கள், 5வது அடிமைகள். இப்படி தனித்தனியாக பிள்ளைகள்லாம் தொழு வச்சாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி நீங்க பாருங்க, ஒரு ஆளுடைய பாக்கியத்தை தெரியணும்னா இறுதியில் அவருடைய மூத்தான பிறகும் மூத்துல தான் தெரியும். ஹுஸ்னுல் ஆகிபத்துல் முத்தகீன், வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி நல்ல முடிவு அல்லாஹ் சொல்றான் முத்தகீன்களுக்கு. சொல்வார்கள் அலிலல்லானு, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது சொல்லுவாங்க ஆயிஷா நாயகி, ரசூலுல்லாஹ் ரொம்ப சீரியஸா பல கட்டத்துல மோசமான நிலையில இருக்கும்போது லைட் இல்லைங்க, இருட்டா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு சில நேரத்துல நைட் நேரத்துல ஆஸ்பத்திரியில பேஷண்ட் வைக்கும்போது லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? இருட்டா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியாம விளக்குல எண்ணெய் இல்லாம பக்கத்துல ஒரு யூதர் வீட்டுல போய் கடை வாங்கி அதுல வெளிச்சத்தை ஊத்தி ரசூலுல்லாஹ் முகத்துல பார்த்தாங்களே என்ன நிலையில இருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தான நேரத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே வெளியூருக்கு போயிருந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்தாங்க. வந்துட்டு என்ன செய்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பிறகு பார்த்தாங்க. முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க உமர்லான்ட்ட ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா. உமர்லான் சொன்னாங்க, என்னது ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வானலோகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அது போல அவர்கள் ரூஹ் உயர்த்தப்பட்டிருக்கிறது, திரும்ப வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்ட்ட பேச போயிருக்கார்களோ அது மாதிரி 40 நாள் பேச போனாங்களா இல்லையா, போயிட்டு அதை மாதிரி போயிருக்கிறாங்க, அவங்க வரும். யார் அப்படி சொல்ல நான் சம்மதிக்க மாட்டேன் சொன்னாங்க. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஏன் ஒரு மனிதர் என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுமோ அந்த மாற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்பட வச்சான். ஏன்னா அங்க சண்டை நடக்குது. 3 நாள் ஆச்சுங்க ரசூலுல்லாஹ்வை அடக்கிறதுக்கு. 3 நாள் ஆச்சு. திங்கக்கிழமை வஃபாத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க அடக்குனது ஒரு கிதாபுல வருது, வியாழக்கிழமை இரவுன்னு வருது. ஒரு கிதாபுல வருது புதன்கிழமை இரவுன்னு வருது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 நாள் கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. எதை அடுத்த ஆட்சியாளர் யார், அவரு தான் தொழு வைக்கணுங்கிற ஒரு காரணமும் ரசூலுல்லாஹ்வுடைய மரண விஷயத்திலேயே சந்தேகம் உண்டானது. அப்பதான் என்ன செய்தாங்க, அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்க சொல்லுபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வானத்துல போன மாதிரி வர்றதா இருந்து நம்ம நீங்க அடைக்கிறீங்க. அப்படி அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் வெளியாக்கணும்னா மண்ணில இருந்து எப்படியா வெளியாக்கணும், அடக்கிட்டா கூட வெளியாக்கிடுவான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வெளியே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வந்துருவான்லங்க. எத்தனையோ கஹ்ஃபாசிகள் குகையில இருந்து கொண்டு வரலையா? 100 வருஷத்துக்கு பிறகு உசைர் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாக்கி அல்லாஹ் வெளியே கொண்டு வரலையா? அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மரண விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய வயிறுல ஒரு வீக்கம் ஏற்பட்டது. சட்டை எல்லாம் பெருசாயிட்டு, நகமெல்லாம் பச்சையாயிடுச்சு, விரல் எல்லாம் அப்படி மடங்கிட்டு. இது எதுக்குன்னா விளங்கிக்குங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிடுச்சுங்கிறத ஒரு சாதாரணமான ஒரு மனுஷர் என்ற ரீதியில சில மாற்றங்கள் வருவதற்காக அல்லாஹ் மக்களுக்கு காட்டுறதுக்காகவே அப்படிலாம் ஆன பிறகுதான் அந்த நகங்கள்லாம் பச்சையாயிடுச்சு. அதை விளங்கணுங்கிறது அந்த ஜீரணிக்கணுமா இல்லையா? இதுல என்ன விஷயம்னா, நம்மள்ட்ட ஓதுற குர்ஆன் மாதிரி அந்த காலத்துல குர்ஆன் கிடையாது. எல்லாத்துலயும் சில சில ஆயத்துகள் மனசுல மனப்பாடம். எழுதப்பட்ட ஒரே ஒரு கிதாப் குர்ஆன் மட்டும் ஒரு வீட்டுல இருந்தது. அதுவும் சஹாபாக்கள் ஒரு குர்ஆனா வைக்கல. அபூபக்கர்லான காலத்துல தானே குர்ஆன் எழுதப்பட்டது.
அதனால ரசூலுல்லாவுடைய மரண செய்தியை பத்தி குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லியிருக்கான். சஹாபாக்களுக்கு அது ஞாபகம் இல்லை. வந்த உடனே சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், ரசூலுல்லாவினுடைய முகத்தின் தலைப்பக்கத்துல வந்தாங்க. அவர்களை பார்த்து முத்தினார்கள். இரண்டாவது முத்தினார்கள். முத்தி விட்டு என்ன சொன்னாங்க தெரியும்? மாத்திய பக்க ஹையனும் மையத்து. நாயகமே, என்ன மனம் மணக்கிறீங்க நாயகம்? நீங்க ஹயாத்தா இருந்தாலும் உங்க மனம் தான். சொல்லுவாங்க, அனசுலான்னு சொல்லுவாங்களே, ரசூலுல்லாவை போல ஒரு மனமான ஆளை பார்த்ததுல ஒரு தெருல ஒரு நாள் நிக்கும் அந்த மனம். அப்புறம் தாரணி இமாம் ஹதீஸ்ல எழுதுவாங்க, ரசூலுல்லா ஒரு தெருல நடந்து போனா ஒரு நாளைக்கு அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களை போல ரசூலுல்லாவை போல மனமான ஆளை நான் பார்த்ததில்லை. நீங்க ஹயாத்தா இருக்கும் போதும் என்ன மனம், இப்பொழுதும் என்ன மணக்கிறீங்க? இந்த மையத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஐஸ் பாக்ஸ்ல வைக்கலன்னா நாரி போயிடும். ரசூலுல்லாவுடைய மனம் என்ன மனம் சொல்வார்கள். அலில் ஆயிஷா அம்மா, என் நெஞ்சில ரசூலுல்லா சாஞ்சி இருந்தாங்க. ஒரு சொட்டு நீர் வாயிலிருந்து ரூஹு போகும்போது ஒரு சொட்டு நீர் என்னுடைய நெஞ்சில என்னுடைய கழுத்துல விழுந்தது. என்ன மனம், அந்த வீடே மணந்தது ரசூலுல்லாவுடைய ரூஹு போன பிறகு. அது மாதிரி நான் சுவாசித்ததே இல்லை. அலிலல்லான்னு சொல்லுவாங்க, ஜனாசா குளிப்பாட்டும் போது சொல்லுவாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவொடனே சொன்னாங்க, பொதுவாக அடிக்கழுதல் இருக்கும், கசப்பு இறப்பாங்களா, கசப்பு. ரசூலுல்லாவுக்கு கசப்பு இறக்குறதே இல்லை. ரசூலுல்லாஹ் சுத்தமாகத்தான் இருந்தாங்க. சொன்னாங்க, நாயகமே எத்தனை முதல்ல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் இதுவரைக்கும் ஜனாசா குளிப்பாட்டுனதே இல்லையே, நீ தான் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்களா இல்லையா? அலியே, நீ தான் குளிப்பன, யாருக்குமே குளிப்பாட்டுனது இல்லை, உனக்கு அல்லாஹ் அப்படி ஒரு தாக்கத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. அந்த குளிப்பாட்டும் போது ரசூலுல்லாவுடைய இதை பார்த்தாங்க. எந்த இடத்திலையும் அவர்களுக்கு அசுத்தமாகவில்லை. மூத்தாயிட்டுனா சில பேர்களுக்கு மலம் வெளியாயிடும், சில பேருக்கு சிறுநீர் வெளியாயிரும், சில பேர்களுக்கு விந்து வெளியாயிரும் பயத்துல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது 4 பேர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 4 முகத்துல வருவாங்களாம். தப்சீர் சமர்கந்தீர் எழுதுவார். காஃபிருக்கு வரும்போது நெருப்பு முகம், முனாஃபிகீன்களுக்கு வரும்போது இருளான முகம், மூமின்களுக்கு வரும்போது பாசமான முகம், நபிமார்களுக்கு வரும்போது ஒளிமயமான முகம். ஒளிமயமான முகத்திலே வருகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மரணமா இருக்கும். ஆக திப்தஹையன் மையித்த, நாயகமே, நீங்கள் மனமாய் இருக்கும் போது மணந்தீர்கள், உயிரோடு இருக்கும் போதும் இல்லாத பொழுது மணக்கிறீர்கள் நாயகமே. அதனாலதான் நம்மெல்லாம் மையத்து தண்ணி அசுத்தமானது. மையத்து ஜனாசா குளிப்பாட்டின தண்ணி நஜி, அந்த தண்ணி அசுத்தமானது. ஏன்னா பரலில் கழிப்பு, பரலான ஒழுவுல நம்ம குளிப்பாட்டின தண்ணியை, ஒழுவு செய்த தண்ணியை நம்ம 2வது ஒழுவு செய்ய முடியாது. கிதாபுல சொல்லுவாரு, அது என்னது, புழங்கப்பட்ட தண்ணீர் அது அப்படின்னு சொல்லுவார். ஆனா சொல்லுவாங்க, அலிலானு ரசூலுல்லாவுடைய அந்த வயிற்றுல சேர்ந்திருந்த தண்ணியை நாக்கால நக்கி குடிச்சேன். சீரத்துல் ஹலபியா வரலாறு வரும். பௌரசனி அல்லாஹ் பூவத்துக்கு அல்லாஹ் எனக்கு அபார ஞாபக சக்தியை தந்தான். அது எதனால? அது அசுத்தமானதா சொல்வார்கள். எனக்கு அல்லாஹ் அபார சக்தி எனக்கு தந்தான். மட்டுமில்ல, எவ்வளவு அற்புதங்கள். அங்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சட்டைக்கு மேல கழுகுறதா, சட்டை இல்லாம ரசூலுல்லாஹ் சட்டையை கலத்துறதா அப்படின்னு இருக்கும் போதே திடீர்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராயிட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராய் எல்லாரும் அப்படி ஒரு சிறு தூக்கத்துல, அப்படி மயக்கத்துல, கூட்டமே அப்படி தூக்கத்துல இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு சட்டையை கலத்தாதீங்க, சட்டைக்கு மேலே குளிப்பாட்டுங்க, ரசூலுல்லாஹ்வை நிர்வாணப்படுத்தாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் அவுரத்தை யார் பார்க்கிறார்களோ அவர் கண்ணு அல்லாஹ் இல்லாமக்கி விடுவான். என் மர்மஸ்தானத்தை யார் பார்க்கிறார்களோ அவர் கண்ணை தமசத் ஐநாகும், அவர் கண்கள் 2 கண்ணும் இல்லாம போயிருந்தா. அதனாலதான் கண்ணை கெட்டிட்டு தான் தண்ணியை எடுத்து கொடுத்தாங்க. உசாமா ரலியல்லாஹு, உசாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா குளிப்பாட்டும் போது கண்ணை கெட்டிக்கிட்டாங்க. உள்ள இருந்து தண்ணி கொடுக்கும் போது துணியால் மூடப்பட்டது, யாருடைய பார்வையும் பார்க்கப்படக்கூடாது என்பதற்காக. அந்த அளவிற்கு சொல்வார்கள். உசாமா ரலியல்லாஹு அப்படியே நெஞ்சு அப்படியே அணைச்சு பிடிச்சிருந்தாங்க. அடிப்பகுதி முழுதும் அலில்லான்னு கையில இருந்தது. சீக்கிரம் கழுவுங்க, எனக்கு அப்படியே என்னுடைய உடம்பே நொறுங்கிரும் போல தெரியுது, ஒரு பெரிய பாறையே சுமக்கிரமா இருக்குது, சீக்கிரம் முடிங்க அப்படின்னா. நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது கையை தூக்குனா அது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மையத்தை தான் சப்போர்ட் பண்ணாதில்ல. இப்ப நம்ம ஒரு ஆளு ஒரு நோயாளியை குளிப்பாட்டுறேன்னா அவர் கையை தருவார், ஒரு கையை தூக்க சொன்னா தூக்குவார். இப்பெல்லாம் நடக்கும்லாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டும் போது கையை தூக்குன கை தானாக வந்தது அலில்லான்னு சொல்லுவாங்க. எப்படி எனக்கு சப்போர்ட்டா நான் தூக்கும் போது என் கையை அப்படியே வந்தது. அதே மாதிரி நான் அவர்களை புரட்டும் பொழுது ஒரு 30 பேர் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது போல இருந்தது. பாருங்க, மலக்குமார்களுடைய துணை. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்துல சொல்லிக்கிட்டே போலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கஃன் துணி யாருடைய? முதல்ல 2 துணி மாத்தப்பட்டது. முதல்ல அப்துல்லா, அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மகன் அப்துல்லா அபூபக்கர், அவர் ஒரு துணி, அவர் துணியை ரசூலுல்லாஹ்வுக்கு போர்த்தப்பட்டது. அப்புறம் அது செட் ஆகல, 2வது கலத்தப்பட்டது.
உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கஃபனுக்கு போடப்பட்ட அந்த துணியை என் கஃபனுக்காக நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். அப்புறம் என்ன நினைச்சா தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கு அது கயிறா இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு போர்த்தப்பட்டிருக்குமே, ரசூலுல்லாஹ்வுக்கே இல்லாத துணி நம்ம எதுக்குன்னு சொல்லி அவர் திட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நறுமணம் பூசப்பட்டது. ஜனாசாக்களுக்கு நறுமணம் பூசுவாங்க அல்லவா, நறுமணம் பூசப்பட்டது. முதல்ல ஒரு செய்தி சொன்னாங்க, அந்த செய்தியில வருது, அலில்லான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் சுருக்கத்திலிருந்து மனம் கொண்டு வருவார், அதே கலந்து பூசுங்கள் என்று ஒரு செய்தி வருது. அலில்லான சொல்லுவாங்க, நான் நறுமணம் பூசினேன், நறுமணம் பூசிட்டு மிச்சத்தை வச்சுட்டேன். எதுக்குன்னா என்னுடைய ஜனாசாவுக்கு பூசணும் என்பதற்காக. எவ்வளவு பெரிய பரக்கத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மையத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு பயன்படுத்திய அந்த நறுமணத்தை என்னுடைய இதுக்கு பயன்படுத்தணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை எந்த கட்டில வச்சு ஜனாசா தொழு வைக்கப்பட்டதோ அந்த கட்டில் பின்னால எவ்வளவு பெரிய பாக்கியமானதாக. நீங்க மையத்து கட்டில் பயப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டில வைக்கப்பட்டு தொழு வைக்கப்பட்டதோ அந்த கட்டிலினுடைய வரலாறை நீங்க எடுத்து பாருங்க. பிற்காலத்துல அந்த கட்டில் ஃபாத்திமா நாயகி அதுலதான் சுமக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜெய்னப் நாயகி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜெய்னப் நாயகி உயிர் ஒபாத்தா, என்னை ரசூலுல்லாஹ்வுடைய கட்டிலில் தான் தூக்கி சொல்ல வேண்டும் என்று வசியத்தை பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அதே போல ஹிஜ்ரி 400 வரைக்கும் அந்த கட்டிலே அந்த கவர்மெண்ட் ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கும் பொழுது முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, ஒரு மோதிரத்தை கழட்டி ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போட்டாங்க. ஒரு மோதிரத்தை கழட்டி கபர்ல போட்டாங்க. கபூர்ல போட்டுட்டு எல்லாரும் கீழே மேல ஏறிட்டாங்க. மண்ணை தள்ளுறதுக்காக எல்லாரும் மேல ஏறிட்டாங்க. ஏன்னு ஒண்ணு சொன்னாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கபூர்ல இறங்குறதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள்ல குஸம் இப்னு அப்பாஸ், அவங்களுக்கு குடும்பத்தை ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சாலி, இது மாதிரி ரசூலுல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், அலி ரலியல்லாஹுடைய, அவங்கள தவிர யாருக்கும் அனுமதி கிடையாது. மத்தவங்க யாரும் இன்னைக்கு ஒரு குடும்ப மையத்தை ஒரு குடும்பம் தாங்க இறங்கி அடக்கணும். இன்னைக்கு யாரையும் அடக்குறா, பயப்படுறாங்க. அந்த மோதிரத்தை போட்டுட்டு எல்லாரும் மேல ஏறணும்னு சொன்னாங்களா, மோதிரத்தை போட்டுட்டேன் நான் இறங்கி எடுக்கட்டா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இறங்கி கீழே இறங்கி சொன்னாங்களாம், மண்ணை தள்ளுங்க என் மேல. முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு சொன்னாங்க, மண்ணை தள்ளுங்க. மண்ணை தள்ளி முட்டுக்கால் வரைக்கும் மண்ணை தள்ளப்புறம் சொன்னாங்களாம், வரலாற்றில் நான் இடம் பிடித்து விட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரத்தில் கபரில் நான் தான் இருந்தவன் அவங்க கூட என்ற வரலாறை பதிவு செய்வதற்காகவே வேணும் என்றே நான் மோதிரத்தை கபருக்குள் போட்டேன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய. இன்னைக்கு முகைரத் இப்னு ஷுஅபா பேர் வந்துட்டு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்திய வரலாறுல யார் பேர் இருக்கு, அந்த மோதிரத்துக்கு போட்டார்ல ரசூலுல்லாஹ் கூட கடைசி அவங்க காலை தொட்டு முத்திட்டு கடைசி, ஆனா ஆகிருக்கும் மஹதம் பி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வோடு கடைசியாக இருந்தவன் நான் தான். இந்த பாக்கியம் எனக்கு கிடைப்பதற்காகத்தான் நான் இருந்தேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு சாதாரணமான இழப்பா? சாதாரணமான இழப்பா? அவங்க ஹயாத்தா இருக்கும் போதே அவங்களுக்கா உயிரை கொடுப்பாங்க. அவங்களே உயிரோடு இல்லைன்னா, ஒரு சஹாபி ஒபாத்தான உடனே ரசூலுல்லாஹ் ஒபாத்தானு சொன்னாங்களாம், அவங்க கண்ணு தெரியாம போச்சு. சொன்னாங்களாம், உங்களுடைய கண் பார்வை போய்விட்டதே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயாத்துல இந்த கண் இருந்தது அவங்கள பார்த்தேன். அவங்க ஒபாத்தான பிறகு எனக்கு மான் விழிகளை போல கண் இருந்தா கூட தேவையில்லை. அந்த கண், ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண் எனக்கு எதுக்கு? அந்த கண்ணை கொண்டு நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன். இப்ப கண்ணு இல்ல, ரசூலுல்லாஹ் இல்லாத இந்த நேரத்தில் எனக்கு கண்ணே தேவையில்லை. அந்த எப்படிப்பட்ட பார்வை, மான் விழியை போல இருந்தாலும் அந்த கண் எனக்கு தேவையில்லை. அதே போல அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி அவர்கள் மதீனாவிலே காலடி வைத்தார்கள். எப்பொழுது உள்ளே தகலல் மதீனா, மதீனாவிலே நுழைந்தார்கள், அலா குல்ல ஷைஇன், மதீனாவினுடைய அனைத்து பொருள்களும் பிரகாசமாக இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வருகையினால். அதெல்லாம் எப்பவும் பிரகாசமா இருக்கும். ஒரு சூரியன் உதித்தால் உலகமே வெளிச்சமா இருக்கும், உலகத்தினுடைய பொருள் எல்லாம் வெளிச்சமா தெரியும், அப்படித்தானே? அது போல அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரி, நாயகமே நீங்கள் ஒரு சூரியன், ஒரு சந்திரன், கற்பனை அல்ல, நிஜத்திலேயே சூரியன். ஜாபிர் இப்னு சம்ரா சொல்வார்களே, நாயகமே உங்களை பார்த்தால் எனக்கு சூரியனும், ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முகத்தை பாக்குறவங்க ஒன்னும் சூரியன் ஞாபகம் வரும் அல்ல சந்திரன் ஞாபகம் வரும். இதை தவிர வேற எதுவும் ஞாபகம் வராது. லைட், நம்ம முகத்தை பார்த்தா டீப் லைட் என்ன, பல்பு இந்த தூங்கும் போது போலுமா அந்த பல்பு சூரியன் கூட முகத்துல ஒளிவு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த முகம் ரசூலுல்லாஹ்வை கபூர்ல வச்சு நாங்க மூடணும், ரசூலுல்லாஹ்வை மண்ணுக்குள்ள வச்சு மூடணும், அனைத்து பொருளும் இருளா இருந்தது. ஏன்? எங்க உள்ளத்திலிருந்து ஒளியும் வெளியே போய்விட்டது.
எங்கள் உள்ளத்தையே நாங்கள் வெறுத்தோம், ஏன் வாழ வேண்டும் உலகத்திலே ரசூல்லா இல்லாமல் என்று சொல்ற அளவுக்கு எங்க உள்ளத்தை. ரசூல்லாவை பார்த்தான உடனே மக்கள் எல்லாம் அழுகையில் இருக்கும் பொழுது ஒரு இரங்கல் உரை ஒன்று நடந்தது. ஒரு இரங்கல் உரை. அபூபக்கர் ரலியல்லாஹு வேற ரசூல்லாவை பார்த்தான போது அந்த அவங்களுடைய உடலை வைத்துக் கொண்டு ரசூல்லாவை பார்த்து அவங்களுக்கு முன்னால வச்சுக்கிட்டே நீங்க சொல்லி சொல்லி அழுகுறாங்களா இல்லையா? அதே மாதிரி நாயகமே ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க, ரசூல்லாவை முத்திட்டு சொன்னாங்க, நாயகமே நீங்க எப்படிப்பட்ட நபி தெரியுமா? உங்களுடைய மரணம் நீங்கள் மட்டும் எங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்களுடைய மரணத்தில் நாங்கள் தாங்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிடக்கூடாது என்று எங்களை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் எங்க உயிர்கள் அத்தனையும் தற்கொலை பண்ணிருப்போம். நாங்க தற்கொலை பண்ணிருப்போம். நீங்க எங்களை என் மரணத்துல நீங்க பொறுமையா இருக்கணும், எங்களை கட்டுப்படுத்திருக்கீங்க, பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நாங்க உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா உங்க உயிர் இல்லாத உடலை பார்த்து நாங்க உயிர் எடுக்க மாட்டோம், அவ்வளவு பேரும் உயிரை திறந்திருப்போம். நாயகமே நீங்க ரப்பிடத்துல செஞ்சிட்டீங்க, உங்க ரப்பிடத்துல நீங்க உயர்ந்த நெருக்கத்துல இருப்பீங்க, அந்த நேரத்துல எங்களை மறந்துடாதீங்க நாயகமே, எங்களை மறந்துடாதீங்க நாயகமே. எப்படிப்பட்ட வாக்கு பாருங்க. அதே போல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரும் பொழுது பல அற்புதங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். சொல்வார்கள், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தோள் குஜத்துல நபித்துவ முத்திரை ஒன்று உண்டு. சிறு வயசுல புறாமுட்டை அளவுக்கு இருக்கும், வயசு பெரிய அளவு ஆப்பிள் வடிவத்தில் இருக்கும். அதுதான் நபித்துவ அடையாளம். பழைய வேதங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபி கத்துமு நுபுவத் நபித்துவ முத்திரைன்னு ஒன்று இருக்கும், அதுல சின்ன ஒரு மாதிரி முட்டை வடிவத்துல இருக்கும். ரசூலுல்லாஹ் வஃபாத்தா இல்லையான்னு சந்தேகம் வந்த உடனே என்ன செய்தாங்க, முதுக போய் தடை பார்த்தாங்க, அது இல்லைங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள், ஏனென்றால் அந்த அடையாளமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உம்மு சல்மா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு அவங்க நெஞ்சை நான் கையால தொட்டேன், அவங்க நெஞ்சு மேனி என் கையால நான் தொட்ட பிறகு பல வாரங்கள் பல ஜும்மாக்கள் அந்த கையை கழுவிருப்பேன், ஆனா மனம் மாறவே இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் வஃபாத்தான பிறகு இந்த சமுதாயத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அவர்கள் மீது உள்ள ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் இரங்கல் உரை நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மால அந்த பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை நினைச்சு பல மாசங்களாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுது கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் பயான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க பார்த்து மதீனாவில் நீங்க பார்த்தா தெரியும், மிம்பருக்கு வலது பக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கும். மிம்பருக்கு வலது பக்கம் தானே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை பார்த்து பார்த்து பயான் பண்ணாங்க, நாயகமே நீங்கள் எப்படிப்பட்ட நபி தெரியுமா, நீங்க சாதாரண ஆளா, ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்திலே எந்த நபிக்கும் அல்லாஹ் ஸலவாத் சொன்னதே கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத் சொல்லி இருக்கிறான். பாருங்க, இந்த உலகத்திலே எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கபூர்லயே, நம்ம அப்துல் கலாம் ஜனாதிபதி அப்துல் கலாம் இறந்த பிறகு அவர் அடக்கப்பட்ட அந்த பேக்கரும்பா, அந்த ஊர் தானே பேக்கரும்பு தானே, அந்த இடத்துல ராணுவத்தை கொண்டு போட்டிருந்தான், யாரும் தோண்டிட்டு போயிடக்கூடாது ஒரு இது மாதிரி. உங்களுடைய கபூரில் அல்லாஹ் 2 வானவர்களை சொன்னாங்களே, என் கபூர்ல கூட மலக்குமாறு நிற்பாங்க. என்ன செய்வாங்க, உலகத்துல எந்த மூலையிலிருந்து சலாம் சொன்னாலும் எனக்கு பதில் தந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்க, உங்களுடைய மன்னரை, அதாவது நான் ஸ்டாப் நிக்காத செலவாத்து நடக்கக்கூடிய இடம், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வரும். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மிஷ்காத் ஷரீஃப்ல கடைசியா வரும், நான் ஒரு சமயம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு நுழைந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்த்தேன், ஆயிஷா அம்மா வீட்டுல நுழைஞ்சேன், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்த்தேன், வீட்டுல ரசூலுல்லாஹ்வை பத்தி பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. அவன் பார்த்தா மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் அதை சுத்தி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுத்தி உட்கார்ந்து கொண்டு என்ன செய்துட்டு இருக்காங்க, யுஸல்லூன ஸலவாத் ஓதி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய ரெக்கையால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தடவி கொண்டிருக்கிறாங்க. காலையில ஒரு கூட்டம் வருது 70,000 பேர், இவங்க ஷிஃப்ட் மாறும், மாலையில ஒரு கூட்டம் வருது. பாத்தீங்களா, அப்போ மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, 24 மணி நேரமும் அவங்களுடைய மண்ணறையை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களால் தடவப்பட்டு அல்லாஹ்வுடைய அருள் கொடுத்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பாக்கியமான சாதாரணமான நபி. இப்படி ஒரு பாக்கியம் உலகத்துல எந்த நபியுடைய மரணத்துக்கு பிறகாவது யாருக்காவது நடந்திருக்கா?
எந்த நபி கபூர் எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே செய்யாத. ஏதோ அந்த துபாயில ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கபூர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஜோர்டான் மூசா இப்படி ஒரு சில எண்ணப்பட்டதுதானே சொல்றோம். இப்படி ஒரு பாக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரங்கல் உரையில சொல்றாங்க, நாயகமே நீங்க சாதாரண ஆளா? அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு என்ன கொடுத்தான்னா ஒரு காற்றை வசப்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷத்துல இந்த காத்துல பறந்து பிளேட்ல பறக்கிற மாதிரி காத்துல பறந்து யமன்ல போய் நிப்பாங்க, தன்னுடைய பொஞ்சாதி கூட அங்க இருந்ததுனால. உங்களுக்கு காற்றை விட புறாக்கை தந்தா நாயகமே, நீங்கள் வானத்திலே ஒரு நிமிஷத்துக்கு போயிருவீங்க. புறாக்கை தந்தா நாயகமே, நீங்க அதை விட சிறப்பை பெற்ற நபி நாயகமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை இப்ப பாறையில தடி அடிச்சாங்க, 6 லட்சம் பேருக்கு தண்ணி வந்துச்சு நாயகமே. அது சிறப்புன்னா அல்லாஹ் 1500 பேர்களுக்கு உங்க கையில இருந்து உதைபியா உம்ராவில தண்ணி தேவைப்பட்ட பொழுது ஒரு பூஜாவில முக்கினீர்கள் 5 அருவியை போல, எப்படி குற்றாலத்துல 5 ஃபால்ஸ் 5 அருவில எப்படி தண்ணி வருதோ அதே மாதிரி 5 விரலில் இருந்து உங்களுக்கு தண்ணி வந்தது நாயகமே. கல்லில் இருந்து தண்ணி வரும், கல்லில் இருந்து நதி கூட இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில கல்லில இருந்து பாறையில இருந்து நதிகளே வருங்கிறான் அல்லாஹ். ஆச்சரியம் இல்ல, ஆனா இயற்கைக்கு மாற்றமாக ரத்தமும் சதையும் உள்ள நரம்புல இருந்து உங்களுக்கு தண்ணி வந்ததே, இது பேராச்சரியம் நாயகமே, பேராச்சரியம். பாருங்க நாயகமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இரங்கல் உரையில சஹாபாக்கள் மனம் நெகிழும்படி அவர்களுடைய சிறப்புகளை அப்படியே கொட்டி தீர்த்தார். நீங்க எப்படிப்பட்ட நபி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க நாயகமே, என்ன பிரச்சாரம், எத்தனை ஆயிரம் 950 வருஷ காலம் பயான் செய்தாங்க. அவர்களால் ஒரு 100 பேரை கூட இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியல நாயகமே. வெறும் 23 ஆண்டு காலத்துல லட்சத்தை நீங்கள் திரட்டினீர்கள் நாயகமே, 1,00,000 பேர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் நாயகமே. எப்படிப்பட்ட பாக்கிய நீங்க, எப்படிப்பட்ட பரக்கத்தான் நபி என்று சொல்ல சொல்ல அத்தனை பேர்களும் ஓன் மதீனாவே அலறி சொல்வார்கள். உம்மு சல்மா நாயகி, ரசூலுல்லாஹ்வை சுத்தி இருந்து நாங்கள் அளந்து கொண்டே இருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய உடலை பார்த்து கொண்டே இருந்தோம். புதன்கிழமை இரவு கபூரை தோண்டக்கூடிய சத்தம் கேட்டது. அதோடு நீங்க பாப்பீங்கல்ல, இந்த ஜனாசா வீட்டுல இருந்து வெளியே தூக்குற நேரத்துல ஒரு சத்தம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இனி அவங்கள பார்க்க மாட்டோமே நினைச்சு சத்தம் போடுவோம்லாங்க. அது வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க, இந்த ஜனாசா இனி அடக்க போகுது, வெளியே போகுது அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம அறியாம அவங்களுக்கு ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு கொப்பரிக்கும் பாத்தீங்களா ஒரு சத்தம். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வை அடக்க போறாங்க அப்படிங்கிற நிலை வந்த உடனே அங்க இருந்து நாங்கள் சத்தம் போட்டோம், அந்த மதீனாவே அலறியது. ரசூலுல்லாஹ்வை மண்ணுக்குள்ள வைக்க போறாங்களே அப்படிங்கிற ஒரு சத்தத்தை, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவங்களை பார்க்க முடியாதே என்ற நிலை. அது வரைக்கும் நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே அவங்களுடைய உடலை பார்த்துக்கிட்டே ஆறுதல் பட்டு இருந்தோம் 2-3 நாளா என்று சொல்கிறார்கள். என்றால் எப்படிப்பட்ட இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி. அதான் நான் சொன்னேன், இது காவியம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் மரணம் அதுவும் உங்களுக்கு நன்மை. ஹயாத்தி கைருல்லக்கும் ஓ மமாத்தி கைருல்லக்கும், நான் வாழ்ந்தாலும் நன்மை, நான் ஒபாத்தாலும் உங்களுக்கு நன்மை. இப்படி உலகத்துல எந்த நபிக்கு இருந்ததே கிடையாது. நான் வாழ்ந்தாலும் நன்மைதான், நான் ஒபாத்தாலும் நன்மைதான்றான். ஏன்னா நான் அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்திற்கு அருளை செய்யணும்னு நினைச்சா அந்த நபியை முன்னாலேயே ஒபாத்தாக்கிடுவான். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்யணும்னு நினைச்சா யார முன்னாலே ஒபாத்தாக்கிடுவான், அந்த நபியை ஒபாத்தாக்கிடுவான். அப்ப நான் ஒபாத்து உங்களுக்கு ரஹ்மத் தான். ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைச்சா அந்த நபியை ஹயாத்தா வச்சு அவங்க முன்னாலேயே அந்த சமுதாயம் அழிகிறத பார்த்து பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல அந்த சமுதாயம் அழிகிறத கண்கூடா பார்த்தாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னால ஃபிரௌன் அழிகிறத பார்த்தாங்களா இல்லையா? அந்த சமுதாயத்தை அழிவதற்கு நினைச்சா அந்த நபியை வச்சு பார்ப்பான். ஒரு சமுதாயத்துக்கு அருள் செய்ய நினைத்தால் அந்த நபியை முன்னாலேயே தூக்கிடுவான். ஆக உங்களை என்னுடைய மரணம் உங்களுக்கு அருள் என்று சொன்ன நபி. இப்படி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று நம்ம மௌத்து செய்தி பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சோமில்லாத நேரத்திலேயே அதை சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலே சோதனை வந்தால், உங்க வாழ்க்கையிலே மூத்து வந்தால், யாருடைய துன்பம் வந்தால் என்னுடைய மூத்தை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிடுவான். அந்த அளவுக்கு நம்முடைய உணர்வு இருந்தா தான். ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டா, ரபீல் அவுல் வந்தா ரசூலுல்லாஹ்வை பத்தி நினைக்கிறது, ரமலான் வந்தா தராவியை பத்தி அப்படிப்பாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க ரத்தத்தோடு என்னை கலந்து இருந்தா, அதான் சொல்லுவாங்க உம்மு சல்மா நாயகி, என் வாழ்க்கையில எனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை நினைச்சு பார்த்துடும், அதுல லேசாயிருவேன். உம்மு சல்மா அம்மா சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை நினைச்சு பார்ப்பேன், அவங்களே போயிட்டாங்களே, உலகத்துல என்ன சோதனை, அதை விட பெரிய சோதனை என்ன வேணும் என்று சொல்லுவேன். அதே போல அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் அந்த நபியுடைய மரணத்தை நாம் நினைத்து அல்லாஹ் நம்முடைய சோதனைகள் எல்லாம் லேசாக்கி விடுவானாக. அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அந்த நபியை எப்படி
அது ஃபாத்திமா நாயி கேட்டது போல முஆது ஜபல் ரலியல்லாஹு யமன்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஒரு ஆள் சொல்றாரு. கனவுல ஒருவர், முஆத் தூங்கி கொண்டு இருக்கிறீரா? ரசூலுல்லாஹ்வை மண்ணில் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தூக்கமா? முழித்து பார்க்கிறார்கள். என்னது இப்படி ஒரு கனவு? ரெண்டாவது தூங்குறாங்க, ரெண்டாவது அதே கனவு. அந்த காலத்துல ஃபேக்ஸ் இல்ல, எதுவும் இல்ல, போன் இல்ல, எதுவுமே இல்லையே. ரசூலுல்லாஹ் மரண செய்தி எப்படி கன்ஃபார்ம் பண்றது? மூணாவது பாக்குறாங்க, குர்ஆனை திறந்து பார்த்தாங்க. கண்ணில் பட்ட முதல் வசனம், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நபியே நீங்கள் வஃபாத்தாகுவீர்கள், அவர்களும் வஃபாத்தாகுவார்கள். அல்லாஹ் எப்படி சிக்னல் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஆயத்திலேயே ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்கன்னு விளங்கிக்கிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி, நாயகமே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நாயகமே பூமிக்கு மேலே இருக்கிறீர்களா? பூமிக்கு மேலே கீழே இருக்கிறீர்களான்னு சொல்லிக்கிட்டே வருகிறார்கள். மதீனா வரும் பொழுது மதீனா ஊர்லயே மக்கள் அந்த அலறல் சத்தத்தை கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா எல்லா மனிதரும் வஃபாத்தாகி விடுவார். குல்லு மௌதாலிக் குல் நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும் இறந்து விடும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, உலகத்தில் எல்லா படைப்பும் அழிந்து விடும். அதே போல உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான், எல்லா நபியும் மரணித்தது போல அவர்களும் மரணிப்பார்கள். இன்னக மையத்து, நபியை நீங்கள் மரணிப்பீர்கள். இந்த ஆயத்தெல்லாம் இருக்கத்தான் செய்துச்சு. ஆனால் அந்த ஆயத்தெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதின பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி குர்ஆன்லயே இருக்க, இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சேன்னு சஹாபாக்கள் வழங்கினாங்க. அதே போல எங்க அடக்குறதுங்கிறதுல பிரச்சனை வந்தது. எங்க அடக்குறது? சில பேர் சொன்னாங்க பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் தொழுத இடத்துல அடக்குவோம். சில பேர் சொன்னாங்க பைத்துல் முகத்தஸுக்கு கொண்டு போயிருவோம். சில பேர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அம்மாலாம் அடக்கப்பட்ட அந்த கதீஜா நாயகி அடக்கப்பட்டிருக்காங்களே அந்த இடத்துக்கு, ஜன்னத்துல் முஅல்லான்னு சொல்றோம்ல, அங்க கொண்டு போயிருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த ஊருக்கு கொண்டு போயிருவோம். இப்படி பல சர்ச்சைகள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம், இல்ல இல்ல, என் கண்மணி சொன்ன ஒரு தகவல், அல்லாஹ் எந்த நபியை வஃபாத்தாக்குறா இருந்தாலும் அவர்கள் யாருடைய எந்த இடத்தில் அடங்க விரும்புகிறார்களோ அங்கதான் அல்லாஹ் ரூஹ எடுப்பான். ஆயிஷா நாயுடைய மடியில் இருக்கும்போது ரூஹ எடுத்தான் என்றால் ஆயிஷா நாயுடைய அந்த வீட்டிலேயே அடங்கதான் நபி அவங்க விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு கீழேயே கபரை தோண்டுங்கன்னு சொன்னாங்க. இப்படி பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மரணம் இந்த உலகத்திற்கு ஒரு காவியம் அல்ல, ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை ஒரு படிப்பினையாக கொண்டு நம் வாழ்க்கையிலே அவர்களுடைய பிரியத்தோடு வாழ்ந்து அவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.